சபையே, ஒருமனமாய் துதி பலிகள் செலுத்துவோம். ஜெப தூபம் எழும்பட்டும். வேண்டுதல் கேட்கப்படும். வாதை நிறுத்தப்படும். எலியாவின் அபிஷேகம் இரட்டத்தனையா மாறுமாடா, இரட்டத்தனையா மாறுமாடா. எலியாவின் வல்லமை இரட்டத்தனையா மாறுமாடா. எங்க அபிஷேக வல்லமை, எங்கள் அபிஷேக வல்லம் இரட்டத்தனையா மாறுவதா, இரட்டத்தனையா மாறுவதா. சிவலரமான கதடா அல்மரகமான கமடதா. எங்க அபிஷேக வல்லம், எங்கள் அபிஷேக வல்லம் இரட்டத்தனையா மாறுவதா, இரட்டத்தனையா மாறுவதா, இரட்டத்தனையா மாறுவதா. அது பரவி பாயட்டும் ஆண்டு, அது பரவி பாயட்டும் ஆண்டு. அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம் எங்களை பரவி பாயட்டும், எங்களுக்குள்ள பரவி பாயட்டும். அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம் பரவி பாயட்டும் ஆண்டு, பரவி பாயட்டும் ஆண்டு, பரவி பாயட்டும் ஆண்டு, பரவி பாயட்டும் ஆண்டு, பரவி பாயட்டும் ஆண்டு. அந்த அபிஷேக நதி, அந்த அபிஷேக நதி எங்களுக்குள்ள, அந்த அபிஷேக நதி எங்களுக்கு, அந்த அபிஷேக நதி அநேக சபக்கடலை மாத்திர, அநேக சபக்கடலை மாத்திர, அந்த சபக்கடலையே மாத்திர. அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம் சபக்கடலையே மாத்திர, உப்பு கடலையே மாத்திர, உப்பு கடலையே மாத்திர, அந்த சபக்கடலை மாத்திர. அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம் ஒவ்வொருவரை நிரப்பவதா, ஒவ்வொருவரை நிரப்பவதா, ஒவ்வொருவரை நிரப்பவதா. அது பரவி பாயட்டும். அந்த அபிஷேகம், அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம் பரவி பாய்வதா, பரவி பாய்வதா. அந்த அபிஷேக வல்லமாய், அந்த அபிஷேக வல்லமாய் பரவி பாய்வதா, பரவி பாய்வதா, பரவி பாய்வதா. சீமாலா ரகா அல்மரகதா நீமாலா ரபகா ரகமன ஷபதுடா. அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம் பரவி பாயட்டும், பரவி பாயட்டும், பரவி பாயட்டும். அந்த அபிஷேக நதி, அந்த அபிஷேக நதி அநேக சபக்கடலை மாத்த, சபக்கடலை மாத்த, சபக்கடலையே மாத்த, உப்பு கடலையே மாத்த, உப்பு கடலையே மாத்த, சபக்கடலையே மாத்த. அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம் ஒவ்வொருவரே, ஒவ்வொருவரே, ஒவ்வொருவர் ஸ்ரீமாலாரா அல்மரகதா ரிபாதா ரகா அல்மர ஷபதா. அந்த சபக்கடலை மாத்த, அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லமாய் ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும். அந்த சபக்கடலையே மாத்திர, அந்த சபக்கடலையே மாத்திர, அந்த சபக்கடலையே மாத்திர. அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக நதி, அந்த அபிஷேக நதி, அந்த அபிஷேக நதி, அந்த அபிஷேக நதி எங்களுக்குள்ள பாய்வதால், எங்களுக்குள்ள பாய்வதால், எங்களுக்குள்ள பாய்வதால், எங்களுக்குள்ள பாய்வதால், எங்களுக்குள்ள பாய்வதாக. அத்தனை பேர் மாறி, அத்தனை பேர் மாறி. அந்த சபக்கடல் மாறு, அந்த சபக்கடல் மாறு. அந்த மரணங்கள் மாறு, அந்த மரணத்தை ஜீவனாய் மாற்று, மரணங்களையே ஜீவனாய் மாற்று, மரணத்தையே ஜீவனாய் மாற்று, மரணத்தையே ஜெயமாய் மாற்று, மரணத்தையே ஜெயமாய் மாற்று, தோல்விகளை ஜெயமாய் மாற்று, தோல்விகளை ஜெயமாய் மாற்று, வியாதியை மாற்று, வெளிவிடத்தை மாற்று, நோய்களை மாற்று. அந்த சபக்கடல் விழுந்த அந்த ஜீவன் நதி, அந்த ஜீவன் நதி, அந்த ஜீவன் நதி, அந்த ஜீவன் நதி சபக்கடலே மாற்று, சபக்கடலையே மாற்று. அந்த அபிஷேக நதி, அந்த அபிஷேக நதி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள சிவலர வடகதா அல்மரக மடகபதடா ரிபலர மட ஷபதடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த சபக்கடலையே மாற்று, அந்த சப
ரீபலர மன கபதட இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அந்த சாவுகள் மாறட்டும், மரணங்கள் மாறட்டும், மரண ஓலங்கள் மாறட்டும், மரண ஓலங்கள் மாறட்டும், விபத்தின் ஓலங்கள் மாறட்டும், வியாதியின் ஓலங்கள் மாறட்டும், நோயின் ஓலங்கள் மாறட்டும், நோயின் சத்தங்கள் மாறட்டும். இந்த அபிஷேகத்தினால் நோயின் சத்தங்கள் மாறட்டும், நோயின் சத்தங்கள் மாறட்டும், வியாதியின் சத்தங்கள் மாறும், வெளிவிட சத்தங்கள் மாறும், பயத்தின் சத்தங்கள் மாறும், அலறலின் சத்தம் மாறும், பிசாசின் சத்தங்கள் அடங்கி போக சிவலர மனகத மரணத்துக்கு அதிகாரியாக அந்த பிசாசின் சத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் அடங்கி போக ஒரு அபிஷேக சத்தம் எங்களுக்குள்ள தொனிப்பதாக அந்த அபிஷேக சத்தம் மரணத்தின் சத்தத்தை அடக்க வியாதியின் சத்தத்தை அடக்க பிசாசின் சத்தங்களை அடக்க நோயின் சத்தங்களை அடக்க சிவலரமா அல்மா ரங்கதோட ரிபலர மன சபதோட ரிபலோ ரங்க மன சேவதுட ரிபலர மன கப அல்மா ரங்க மன கபதட ரிபலர மன கபதட அல்மா ரங்க மன சபதட இயேசுவின் நாமத்தில் அந்த மரண சத்தங்கள் அந்த வியாதியின் சத்தம் அந்த வெளிவிட சத்தம் ஒளிந்து போவதாக அந்த வெளிவிட சத்தங்கள் அடங்கி போக ஒரு அபிஷேக சத்தம் எங்களுக்குள்ள பலமாய் தொனிப்பதாக ஒரு அபிஷேக சத்தம் சிவலர அல்வ ரகதோ ரக மன சபதட அந்த அபிஷேக சத்தம் பலமாய் தொனிப்பதாக ஓங்கி தொனிப்பதாக அந்த அபிஷேக சத்தம் இமாகதட அல்மா ராஷக அல்மா ரபாதட மீமலர அந்த அபிஷேக சத்தம் ஓங்கி தொனிப்பதாக மரணத்தை அடக்க பிசாச அடக்க வியாதியை அடக்க நோயை அடக்க வெளிவிடத்தை அடக்க ஸ்ரீபாகதட அல்மா ராஷா விவாதட உனக்குள்ள ஒரு ஓங்கிய சத்தம் உன் சத்தத்தை ஓக பண்றா சாத்தான் கொண்டு வந்த வியாதி யோபுக்கு மேல வந்த அந்த சாத்தானின் வியாதி கத்த அடிச்சு உடைக்கிறான் அந்த சாத்தான் கொண்டு வந்த அந்த வியாதியின் வல்லம் அழிக்கப்படுது சிவனோ ரக்க மன கபதட அல்மா ரக்க மன கபதட ரிபலர மன கபதட இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியின் சத்தம் சத்துரு கொண்டு வந்த அந்த வியாதியின் சத்தம் ஓய்ந்து போக பண்றான் உன் சத்தத்தை உயர்த்துறா உன் சத்தத்தை ஓக பண்றா சபகதட அல்மா ரக்க மன கபதட ரிபலர மன கபதட இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசின் சத்தம் அந்த சாத்தானின் சத்தம் அடங்கி போகுது அந்த சாத்தானின் சத்தத்தை அடக்குவதற்காக உன் சத்தத்தை ஓக பண்றா ஒரு அபிஷேக சத்தம் ஒரு ஆவியின் சத்தம் ஆவியானவர் சத்தம் உனக்குள்ள பலமாய் முழங்குது சிவகதட அல்மரக மன கபதட ரிபலர மன கபதட அல்மரக மன சபதட அந்த பிசாசின் சத்தங்கள் ஒடுங்கி போகத்தக்க துதியின் அபிஷேகம் சத்ருவா ஒடுக்க நல்ல கைகளை தட்டி வாயில தட்டு சிவலர மன கப சும்மா இருக்காது கத்தோடைய கரம் பலமாக மேல வருது ஒரு அபிஷேக சத்தம் உனக்குள்ள பலமாய் ஒரு அபிஷேக சத்தம் உனக்குள்ள பலமாய் ஓங்குது பிசாசின் சத்தங்கள் அந்தகார சத்தம் மந்திரவாதியின் சத்தம் மந்திரத்தின் சத்தம் ஒடுங்கி போகுது பில்லி சூனிய சத்தம் ஒடுங்கி போறது சிவகதட
கபதட விபலன மட கபதட இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் சாவைய மாத்திர சப கடலையே மாத்திர சப கடலையே மாத்திர சப கடலையே மாத்திர அந்த அபிஷேக நதி அந்த அபிஷேக நதி உனக்குள்ளது பாயுது உனக்குள்ளது பாயுது உனக்குள்ளது பாயுது அந்த அபிஷேக நதி அந்த அபிஷேக நதி நீ சாட்சி சத்தங்களை ஒட்டுக்க நீ சாட்சி சத்தங்களை அடக்க நீ சாட்சி சத்தத்தை ஓய்ந்து போக பண்ண ஒரு வார்த்தை ஸ்ரீமலர மட கதடா அல்மா ரக்க மட கபதடா ஸ்ரீமலர ஓ ரக்க மட ஷேமட தடா அல்மா ரக்க தடா ஸ்ரீமலர மட கபதடா அல்மா ரக்க துடி அந்த நோ ஸ்ரீமலர மட ஷமதடா இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் அந்த மீசாசின் சத்தம் அந்த மீசாசின் சத்தம் ஓட்டிக்கு போகட்டாண்டு ஓட்டிக்கு போகட்டாண்டு ஓட்டிக்கு போகட்டாண்டு அபிஷேக சத்தம் ஓய்ந்து வரட்டாண்டு அபிஷேக சத்தம் ஓய்ந்து வருவதாக அபிஷேக சத்தம் அபிஷேக சத்தம் அபிஷேக சத்தம் ஓய்ந்து வருவதாக ஓய்ந்து வருவதாக ஓய்ந்து வருவதாக அந்த அபிஷேக சத்தத்தை ஓய்ந்து விளங்க பண்ணோம் அபிஷேக நதி நானே அகிலமையோ பரவிடுவே அபிஷேக ஓ பரவிடுவே ஏராளமான மீன்க திரளான உயிரினங்க ஓ திரளான உயிரினங்க நதி பாயும் இடமெல்லாம் நாங்கள் போகும் இடமெல்லாம் நதி பாயும் இடமெல்லாம்
ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வந்து நின்று உடைய சன்னிதானத்தில் இருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த தேவன், இம்மட்டுமா எங்களை காத்து வந்த தேவன், இம்மட்டுமா எங்களுக்கு உதவி செஞ்ச தேவன், மீதி இருக்கிற காலங்களிலும் நேரங்களிலும் எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு ஒத்தாசை பண்ணி எங்களுக்கு ஆதரவா எழும்பி நின்று கர்த்தரவே உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். சீயோனுக்கு தயை செய்த குறித்த காலமும் குறித்த நேரமும் வந்ததுன்னு சொன்ன தேவன், சீயோனுக்கு தயை செய்ய குறித்த காலமும் குறித்த நேரமும் வந்ததுன்னு சொன்ன தேவன், சீயோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான தயையும் ஆண்டவர் இந்த காலை ஆராதனையில் நீர் எங்களுக்கு காண்பித்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாதது உம்முடைய சுத்த கிருபை. அந்த மகா பெரிய கிருபையினால் இதுவரைக்கும் எங்களை தாங்கினீர், எங்களை தப்புவித்தீர், எங்களை ஏந்தினீர், எங்களை காப்பாற்றினீர், எங்களை கனப்படுத்தினீர், எங்களை நிலைநிறுத்தினீர், எங்களை வழி நடத்தினீர். இம்மட்டுமா நடத்தி வந்தவர், இனியும் எங்களை நீர் நடத்தி நீர் ஆளுக செய்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏதாகிலும் தெரியும் என்று அல்ல சுவாமி, அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையும் எங்கள் மேல் வைத்த அபிஷேகத்தையும் நம்பி நிற்கிறோம். மறைத்து வெளிப்படும் பிரயோஜனமான ஒன்றையும் மறைக்காமல் மழுப்பாமல் மறுக்காமல் எங்கள் மத்தியில் பேசி உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எம்மா ஒரு சீசர்களுக்கு அப்பத்தை பிட்டு கண்களை திறந்து இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணின தேவன், இந்த காலை ஆராதனையிலும் வேத வசனமாகிய அப்பத்தை பிட்டு எங்கள் கண்களை திறந்து இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தேவக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நடத்தும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். எதிரான ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போயிடும். இயேசுவின் நாமத்தில் தேவக்கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நாம் நிற்பது தேவனுடைய கிருபை, நாம் நிர்மூலமாகாதிருக்குது கர்த்தருடைய சுத்த கிருபை, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இதுவரைக்கும் தேவன் நம்மளை தாங்கினார், நம்மை தப்புவித்தார், நம்மை ஏந்தினார், நம்மை காப்பாற்றினார், நம்மை கனப்படுத்தினார், நம்மை நிலைநிறுத்தினார். ஆமென். இம்மட்டும் நடத்தி வந்தவர் இனியும் நம்மை நடத்துவதற்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென். இந்த காலை ஆராதனையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாகவே வேதத்தை கவனிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படணும். ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம் அடிப்படையாக கொண்டு நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர், இந்த சகாயம் எப்படியெல்லாம் இருக்கும், இந்த சகாயம் எந்த ரூபத்தில் இருக்கும், இந்த சகாயம் யாருக்கெல்லாம் கதை செய்ய விரும்புகிறார், இந்த சகாயத்தை பெற வேண்டுமானால் நாம் யாராக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நபராக நாம் இருந்தால் தேவன் நமக்கு சகாயம் பண்ண விரும்புகிறார் என்பதையெல்லாம் தொடர்ச்சியாக வேதத்தை அடிப்படையாக கொண்டு நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். ஆமென். இந்த சகாயம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் தேவனுடைய நாம் யாராக இருக்க வேண்டும்? ஆபிரகாமின் சந்ததியாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஆபிரகாமின் சந்ததியாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ ஆபிரகாமின் சந்ததியாக இருப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய சகாயம் நமக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு பெயர் அளவில் மாத்திரம் ஆபிரகாமின் சந்ததி என்று நான் சொல்லிக்கொண்டு
ஆபிரகாமின் சந்ததிக்கு ஏற்ற செயல்பாடுகள் என் வாழ்க்கையில் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ணவே முடியாது. அப்போ ஆண்டவர் சகாயம் பண்ண வேண்டுமானால் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிற நாம் ஆபிரகாமின் சந்ததிக்கு ஏற்றபடி கிரியைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கிரியைகளிலே காட்ட வேண்டும். இன்னைக்கு வார்த்தைகளில் காட்டுகிற நாம் கிரியைகளிலே அநேக நேரங்களில் ஆபிரகாமின் சந்ததி என்பதை நாம் செய்வதற்கு, நம் கிரியைகளிலே காட்டுவதற்கு நாம் தவறிவிடுகிறோம் என்று மழுப்பாமல், நான் மறைக்காமல் தைரியமாக தேவ சமூகத்திலிருந்து சொல்ல முடியும். ஆமே. அநேக நேரம் ஆபிரகாமின் சந்ததி என்று நம் வாயினால் என்ன செய்கிறோம்? நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஆபிரகாமின் சந்ததிக்கு ஏற்ற கிரியைகள் இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்க்கும்போது மேக்சிமம் மறைக்காம வேதனையோடும் வருத்தத்தோடும் சொல்ல முடியும். இல்லை என்பதை நாம் என்ன செய்ய முடியுது? கவனிக்க முடியுது, சொல்ல முடிகிறது. அப்படி இல்லாமல் ஆபிரகாமின் சந்ததியா வாயில சொல்லாமல் அது வாழ்க்கையிலும் நாம் நிறைவேற்றுவோமானால் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, சமயங்கள் உண்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாதபடி கர்த்தர் கிருபையாய் நம்மளை காப்பாராக. ஆமென். ஆமே. அப்போ ஆபிரகாமின் சந்ததி எப்படியெல்லாம் இருக்கும்? ஆபிரகாமுக்குள் என்னென்ன சுபாவங்கள் இருந்துச்சோ அத்தனை சுபாவங்களும் நமக்குள்ள இருக்குமானால் உண்மையாகவே நாம் யாராக இருக்க முடியும்? ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க முடியும். ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க முடியும். அப்போ ஆபிரகாமின் சில என்னென்ன சுபாவம் இருந்துச்சுன்னா தொடர்ந்து கவனித்து, கடந்த வாரம் கவனிக்கும் போது ஆண்டவரை சரியாய் புரிந்து கொண்டவர் ஆபிரகாம் என்று சொல்லி நம்ம கவனித்தோம். ஆண்டவரை சரியாய் புரிந்து கொண்டவர் யாரு? ஆபிரகாம் என்று. அந்த சரியாய் புரிந்து கொண்டவரை எப்படி புரிந்து கொண்டார் என்று 3 காரியங்களை நாம் கடந்த வாரம் கவனித்தோம். ஆமே. கடந்த வாரம் என்ன செஞ்சோம்? கவனித்தோம். ஒன்று என்று உண்மையிலேயே நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேனா என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிசோதிக்கும் போது ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் உண்மையிலேயே ஆசீர்வாதத்தை விரும்பும். உண்மையிலேயே ஆசீர்வாதத்தை விரும்பும் எது இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தா இல்லையா? அப்படி இல்லைன்னா ஆசீர்வாதம் என்று பேசும், ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏற்ற ஒரு செயலை அது என்ன செய்யாதுன்னா செயல். எது? அந்த ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தா ஆபிரகாம் என்ன செய்தா? ஆசீர்வாதத்தை உண்மையிலே பெறுவதாக இருந்தார் இல்லையா? ஆபிரகாம் எப்படி வந்தா? எனக்கு ஆசீர்வாதத்தை சும்மா நான் பேரளவில் மட்டும் என்ன செய்யலை, நான் கேட்கல. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக என்ன செய்யலை, கேட்கல. உண்மையிலேயே எனக்கு ஆசீர்வாதம் வேணும் என்று ஆபிரகாம் விரும்பினார் என்று கடந்த வாரம் கவனித்தோம். அப்போ தேவன் எப்படி பார்க்குறார் நம்மளை? ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குற, பிரச்சனை மாறணும்னு கேட்குற, போராட்டங்கள் மாறணும்னு கேட்குற, உண்மையிலேயே நீ கேட்கறது உண்மைதானா? உண்மையிலேயே நீ மாறணுன்ற நோக்கத்தோடு தான் கேட்குறியா அப்படின்னு நம்மளை என்ன செஞ்சு பார்க்குறா? கொஞ்சம் பரிசோதித்து பார்க்குறா. கொஞ்சம் நம்மளை பரிசோதித்து பார்க்குறா. அப்படி பரிசோதிக்கும் போது ஆபிரகாம் பார்த்தா, நான் பெயரளவில் மாத்திரம் ஆசீர்வாதத்தை கேட்கறது இல்லை, உண்மையிலேயே எனக்கு ஆசீர்வாதம் வேணும் என்று அவர் உண்மையாகவே ஆசீர்வாதத்தை விரும்பினதை நாம் கடந்த வாரத்தில் முதல் காரியமாக கவனித்தோம். ஆமே. அப்போ ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? உண்மையாகவே ஆசீர்வாதத்தை நாம் விரும்பியிருப்போம் இல்லையா? அந்த உண்மையாகவே விரும்புறதுக்கு என்ன அடையாளம்? உண்மையிலேயே ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை விரும்பினார் என்றதுக்கு என்ன அடையாளம்? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அவர் போனார். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு. அப்போ ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நாமும் போயிருப்போமானால் உண்மையிலேயே நான் என்ன விரும்புகிறேன்? ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன் என்று அர்த்தம் இல்லையா? ஆனால் அப்படி போகலை. அப்படி என்ன செய்யலை? அவர் சொன்ன இடத்துக்கு நான் போகலை. ஆனால் நான் இருக்கிற இடத்துலையே ஆண்டவர் என்ன செய்யணும்? என்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் கேட்குறேன், நான் எதிர்பார்க்குறேன், அதுக்காக போராடுறேன், அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் நீ உண்மையிலேயே ஆசீர்வாதத்தை விரும்பவில்லை என்று உன்னுடைய பேச்சு அல்ல, உன்னுடைய செயல்முறை காட்டுகிறது. உன்னுடைய செயல்முறை. அதான் நான் முதல்ல சொன்னேன். அநேக நேரத்தில் ஆபிரகாமின் சந்ததி பேச வைக்கிற நம்மை ஆபிரகாமை கேட்ட செயல்பாடுகள் நமக்குள்ள என்ன செய்ய போச்சு? இல்லாமல் சத்ரு எடுத்து போட்டுட்டான். ஆபிரகாமின் சந்ததியை வாழாத ஒரு நபரை ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்க முடியாது.
ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்க முடியாது. அப்ப ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கணும்னா ஆபிரகாமை போல நடந்து கொள்ளணும். ஆபிரகாமை போல ஆபிரகாம் எப்படி நடந்தா? உண்மையிலே எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு பேச்சில சொல்லல, அவர் நடைமுறையிலே காட்டினார். என்ன அடையாளம்? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அவர் போனார். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, இந்த சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்களா? எந்த சுபாவம்? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போய் தான். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துக்கு போனதான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார் இல்லையா? அதை தான் இந்த வாரம் கவனிக்க போறோம். அப்ப முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு ஆபிரகாம் போனார். எதனால? எனக்கு உண்மையிலே ஆசீர்வாதம் வேணும் அப்படின்றதுனால அவர் சொன்ன இடத்துக்கு அவர் போனார். இதில் என்ன புரியுது? ஆபிரகாம் உண்மையிலே ஆசீர்வாதத்தை விரும்பினார்னு புரியுது இல்லையா? நீங்க விரும்பினீங்களா? உண்மையிலேயே நீங்க ஆசீர்வாதத்தை விரும்பினீங்களா? இல்ல ஆசீர்வாதம் வேணும் வேணும்னு வாயில மாத்திரம் கேட்டுட்டு போயிட்டோமா? வாயில கேட்கிறவங்களுக்கு கிடைக்காது, செயல்முறையில காட்டுறவங்களுக்கு தான் கிடைக்கும். செயல்முறையில காட்டுறது தான் கிடைக்கும். அதுக்கு ரெண்டாவது சொன்ன, ஏன் ஆண்டவர் அந்த இடத்துக்கு போக சொல்லணும்? ஏன் நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஆஸ்வதிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, உன்னை மட்டும் என்ன செய்யணும்? நான் ஆசீர்வதிக்கணும் என்பதற்காக தான் உன்னை என்ன செய்யறேன்? உன்னை வர சொல்றேன் இல்லையா? அப்ப ஆண்டவர் என்னை மட்டும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா உண்மையிலே அந்த ஆசீர்வாதம் விரும்புறது மட்டுமல்ல, என்ன தேவன் என்ன மட்டும் என்ன செய்ய விரும்புறா? செப்பரேட்டா பிரிச்சு என்ன ஆசீர்வதிக்கிறா அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா எங்க வந்திருக்கணும்? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்திருக்கணும். அப்படி வரலன்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்தை என்ன மட்டும் ஆண்டவர் செப்பரேட்டா ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறார் என்றதை நான் விரும்பலன்னு அர்த்தம். இதை மட்டும் என்னை மட்டும் ஆண்டவர் தனியாக என்ன செய்ய விரும்புகிறார், அதுக்குரிய அர்த்தத்தையும் சொன்ன. ஆண்டவரை சுயநலமா அப்படி சொல்லலை, அதுக்கு வேற அர்த்தத்தோடு தான் அதை சொல்றார் என்று சொன்னோம் இல்லையா? இப்போ மூணாவது சொன்னோம், என்ன சொன்னோம்? ஆசீர்வாதத்தின் அருமையை உனக்கு தெரிவிக்காத வரைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார்னு சொன்னோம். ஆசீர்வாதத்தினுடைய அருமை யாருக்கு தெரியணும்? நமக்கு தெரியணும் இல்லையா? நம்ம ஒரு பொருள் வாங்கணும், எவ்வளோ சிரமப்பட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ வேதனைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து நம்ம என்ன செய்வோம்? ஒரு பொருளை நம்ம வாங்குவோம் இல்லையா? ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு அது என்ன தெரியாது? அந்த பொருளை எப்படி சம்பாதிச்சோம் நமக்கு தெரியாது. அந்த பொருளை ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க? அப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்படி தூக்கி போடும்போது அதை வாங்கினவனுக்கு அந்த பாத்திரம் உடையில அவங்க இருதயமே உடைஞ்சு போயிடும். ஏன்? இந்த பொருளை வாங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளவு வருத்தப்பட்டேன், எவ்வளவு வேதனைப்பட்டேன், எத்தனை மாதம் காத்திருந்தேன். சில வருடங்கள் கூட என்ன செய்ய வேண்டியது இருக்குது. சில வருடங்கள் கூட காத்திருந்து இந்த பொருளை என்ன செஞ்ச வாங்கினேன். இதை சாதாரணமாக என்ன செஞ்சுட்டேன்? நீ தூக்கி போட்டுட்டியே. அப்போ ஏன் தூக்கி போட்டுச்சு? அது அருமை தெரியல, அதனுடைய அருமை தெரியல. அப்ப ஆசீர்வாதத்தின் அருமை நமக்கு தெரியாத வரைக்கும் ஆசீர்வாதத்தை பெயரளவில் சொல்லிக்கலாமே ஒழிய அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டா? கொடுக்க மாட்டா. ஏன்னா நான் பெறுகிற ஆசீர்வாதத்துக்காக இயேசு எவ்வளவு பாடுபட்டா, எவ்வளவு வேதனைப்பட்டா, எவ்வளவு துன்பப்பட்டா, எவ்வளவு சங்கடப்பட்டா. 33.5 வருஷம் அவர் பட்ட பாடு, அவர் பட்ட வேதனை, அதுவும் 3.5 வருஷத்துல கடைசியாக சிலுவையில் பட்ட பாடு, சிலுவைப்பட்ட வேதனை, அதை மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் எப்படி நினைக்க மாட்டோம்? சாதாரணமா நினைக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா அவர் சொல்றாரு, உன்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படி நான் என்ன செஞ்சேன்? தரித்திரரான அப்படின்னு சொன்னார். உன்னை ஐஸ்வர்யன் ஆக்கும்படி நான் என்ன செஞ்சேன்? அப்ப தரித்திரன் என்ன அர்த்தம்? ஒரே ஒரு சட்டையை 3.5 வருஷமா போட்டு போயிட்டார் இல்லையா? மேலே தொடங்கி கீழே வரைக்கும் ஒரே ஒரு அங்கியை 3.5 வருஷம் என்ன செஞ்சிட்டாரு? போட்டு போயிட்டார். ஆனா மேலே எப்படி இருந்தாரு? அவ்வளவு மகிமையில இருந்தார் இல்லையா? அவ்வளவு மகிமையில இருந்தார். அந்த மகிமையெல்லாம் நான் விட்டுட்டு ஒரு சாதாரண மனுஷ ரூபத்தில் வந்து உனக்காக இவ்வளவு பாடுபட்ட. எதுக்கு? உன்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படி தான். சாரி, நான் என்ன செஞ்சேன்? தரித்திரரான அப்படின்னு சொன்னா. இந்த ஏழ்மையின் கோலத்தை நான் எடுத்தேன். 6 மணி நேரம் 3 ஆணியில நான் தொங்கினேன். ஆனா எனக்கு ஆண்டவரே சுகத்தை கொடுங்க, விடுதலையை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிற அநேகருக்கு அந்த ஆசீர்வாதத்தினுடைய அருமை தெரியல. அந்த ஆசீர்வாதத்தினுடைய அருமை தெரியல. சாதாரண ஒரு பிசாசு பிடியிலிருந்து ஒரு விடுவிக்கணும்னா அந்த பிசாசு விடுவிக்கிற நபர்கள் எவ்வளவு போராடுகிறார்கள், எத்தனை பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியாது?
விடுதலை ஆனவர்களுக்கு தெரியாது, அதை சந்திக்கிற விடுவிக்கப்பட்டவங்க தான் அந்த விஷயம் தெரியும். என்னது? எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடு, அதனால எவ்வளவு தாக்கப்படுது, எவ்வளவு பலவீனத்தை சந்திக்கிறாங்க, எவ்வளவு சுகவீனத்தை சந்திக்கிறாங்க, எவ்வளவு இழப்புகளை சந்திக்கிறாங்க, யாருக்கு தான் தெரியும்? அதை ஜெபிக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர யாருக்கு தெரியாது? உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆமே. அப்ப மூணாவது சொன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன? இந்த ஆசீர்வாதத்தின் அருமையை உனக்கு புரிய வைக்காத வரைக்கும் உன் கையில் என்ன கொடுக்க மாட்டேன்? ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேன்னு 25 வருஷம் அந்த அருமையை புரிய வச்சுதான் தேவன் என்ன கொடுக்கிறார்? அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமே. அப்ப ஆபிரகாம் யாருன்னா, ஆண்டவரை பற்றி சரியாய் புரிந்து கொண்ட நபர். அப்ப ஆண்டவரை சரியாய் புரிந்து கொண்ட நபர்கள் எப்படிதான் இருப்பாங்க? அப்படிதான் இருப்பார்கள் என்று கடந்த வாரத்தை சொல்லி நான் ஜெபத்தை முடித்தேன். ஆமே. சோ இந்த வாரம் ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்குன்னா, ஆண்டவரை அறிந்த சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவரை அறிந்த சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. கடந்த வாரம் சொன்னது என்ன? ஆண்டவரை பற்றி சரியாய் புரிந்து கொண்ட சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. இந்த வாரம் என்ன? ஆண்டவரை சரியாய் அறிந்து கொண்ட சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. இன்னைக்கு ஆண்டவரை அநேகருக்கு தெரியும். ஆண்டவரை அநேகருக்கு தெரியும். ஏன்? பிசாசுக்கு கூட ஆண்டவரை தெரியும் இல்லையா? பிசாசு கூட ஆண்டவரையும் தெரியும், ஆண்டவரை பற்றியும் தெரியும். யாருக்கு? பிசாசுக்கு கூட ஆண்டவரையும் தெரியும், ஆண்டவரை பற்றியும் தெரியும். யாருக்கு? பிசாசு இல்லையா? அப்படி தெரிஞ்சதுனால தான் யாக்கோபு சொல்றாரு, தேவன் ஒருவர் உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம், அது நல்லதுதான். ஆனா பிசாசுகளும் விசுவாசித்து, அப்ப நம்ம ஏன் நடுங்கல? பிசாசு விசுவாசித்து என்ன செய்யுதா? நடுங்குகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆனா நம்ம ஏன் நடுங்க முடியல? தேவன் ஒருவர் என்று விசுவாசிக்கிறாய், அது நல்லதுதான் அப்படின்னு நம்மள முடிச்சிட்டார் இல்லையா? ஆனா பிசாசுகளோ விசுவாசித்து நடுங்குகிறது அப்படின்றார் இல்லையா? புரியுத சொல்றது? தேவன் ஒருவர் உண்டு என்று நாம் என்ன செய்யறோமா? நாம விசுவாசிக்கிறோம் இல்லையா? ஆனா பிசாசு என்ன செய்யல? விசுவாசத்தோடு நிக்கல. அது என்ன செய்யுது? அது விசுவாசித்து நடுங்குது இல்லையா? அப்ப ஏன் அது நடுங்குது? நம்ம ஏன் நடுங்கல? அது ஆண்டவரை சரியாய் அறிந்து வச்சிருக்குது, அதனால நடுங்குது. நமக்கு சரியா தெரியல, அதனால நடுங்குறோம். ஆண்டவரை பற்றி அதிகமா தெரிஞ்ச என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படி நடுங்குவாங்க இல்லையா? சரி, ஒரு கிளாஸ் ரூம்ல பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கு. அதில் சரி, எல்லா வாத்தியாருக்கும் எல்லா பிள்ளைகளும் நடுங்காது இல்லை, பயப்படாது இல்லையா? ஒரு சில வாத்தியார்களுக்கு என்ன செய்யும்? பிள்ளைங்க அதை பார்த்தாலே பயம் வந்துடும் இல்லையா? அப்போ அந்த வாத்தியாரை பார்த்தவொடனே ஏன் அந்த பிள்ளைக்கு பயம் வருது? உடனே நம்ம சொல்கிறோம், அவரா, ஐயோ நான் கிட்ட கூட போக மாட்டேன்னு, என்ன முனிங்கிருவாரா என்ன, அவரு நம்மளை போல மனுஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? பிள்ளை என்ன சொல்லுது? அவரா, நான் கிட்ட கூட போக மாட்டேன், அவரை பார்த்தாலே எனக்கு பயம் அப்படின்னு பிள்ளை சொல்லுது. யாரை பற்றி? வாத்தியாரை பற்றி இல்லையா? ஏன் பிள்ளை வாத்தியாரை பற்றி அப்படி சொல்லுது? அந்த வாத்தியார் என்ன பண்ணுவாருன்னு யாருக்கு தான் தெரியும்? அந்த பிள்ளைக்கு தெரியும். அதனால அந்த வாத்தியாரை பார்த்தோன்னு என்ன செய்யுதுன்னா நடுங்குது இல்லையா? நான் படிக்கும்போது ஜுவாலஜி வாத்தியார் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கார் தான். ஆனால் அவர் கையை கோலை இங்கே வச்சாருன்னா பாதத்தை தான் நிறுத்துவார். 12th படிக்கும்போது சரியா, கோலை இங்கே தலையில் வச்சாருன்னா அப்படி நீவி நிற மாட்டார், இப்படி 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 நீவி நீவி அடிப்பார். இப்படி நீவி நீவி என்ன பண்ணுவார்? அடிப்பார். அப்படி அடிப்பார். அதனால எங்க பிறையில நின்றா கூட அவர் எல்லாருடைய கண்ணும் பார்த்தா அவரை தான் பார்க்கும். யாரு? பார்த்த உடனே நடுகிறோம். ஆனா இதே ஒகேஷனல் குரூப் பசங்க பார்த்தா ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்னவே கிடையாது, நீ என்ன சொல்றது அப்படின்னு போவான். ஆனா நாங்க அவரை அங்க கேட்ல பார்த்தாலும் இங்க கைக்கெல்லாம் நடுங்கும். ஆனா அவன் நேர பார்த்தா கூட ஓ சார் வேலையை பார்த்த அப்படின்னு போயிட்டே இருப்பான். ஏன்னாக்க அவனுக்கு அவரை பத்தி தெரியல, நமக்கு அவரை பத்தி தெரியுது. அவரை பத்தி தெரிஞ்சிருந்தா இந்த உள்ள நடக்கிற நடையே இருக்காது. ஆண்டவரை பற்றி சரியா மட்டும் நீ அறிஞ்சு வச்சிருப்பா, இந்த வாக்கிங் போறோம்ல, ரோட்ல இல்ல, சர்ச்சுக்குள்ள வாக்கிங் போறோம்ல, சர்ச்சுக்குள்ள இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் இந்த லாஸ்ட் இந்த லாஸ்ட் இந்த லாஸ்ட் ஆபரணம் தான் சொன்னார். கிழக்குக்கு மேற்கும் எம்மட்டும் தூரமோ அம்மட்டும் என்ன பண்ணு நீ நடந்து திரி. அப்படி நம்ம ஆளு அங்க போய் திரியப்பான்னா நம்ம ஆளு சர்ச்சில் திரியிறாங்க.
எதுக்கு? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, வடக்குக்கும் தெற்குக்கும் எவ்வளவு தூரமோ அம்மட்ட என்ன செய்யறாங்க? நடந்து அளந்து திரியிறாங்க. காரணம் என்ன? ஆண்டவரை பற்றி அறியல. ஆண்டவரை பற்றி ஆண்டவங்க உட்கார்ந்துருக்கா. இந்த சேரலை எதுக்கு போட்டிருக்குது? ஒரு சேர்ல இருந்து திரும்பி உட்காந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு, அப்படித்தானே? அவர் உட்காந்து என்ன செய்யறாருன்னா, நம்ம வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்துடுறார் இல்லையா? அப்படிதான் நான் படிக்கிற பைபிள் சொல்லுது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேக்கு சொல்லுவார். 5வது வசனத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மோசேக்கு ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவா? நீ இஸ்ரவேலின் மூப்பரை சில பேரை கூட்டிக் கொண்டு உனக்கு முன்னால கண்மலைக்கு வா, உனக்கு முன்னால ஒரே பர்வதத்தில் நான் என்ன செய்வேன்? நான் அந்த மலைக்கு மேல நிப்பேன்னு சொல்லுவார். எங்க நிக்கிறாரா? நீங்க வர்றதுக்கு முன்னால அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் மூப்பரை சில பேரை கூட்டிக் கொண்டு நீ நதி அடித்தவன் கோலை கையில பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் நீ வந்த பிறகு நான் வரல, நீ வந்த பிறகு நான் வரல, நீ வந்த மோச என்ன சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லிக்கணும்? நீங்க எல்லாம் வந்து உட்காந்துங்க, உட்காந்து என்ன பண்ணுங்க? ஒரு பாட்டு பாடி ஒரு ஜோமணி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்? நான் வரேன். அப்படிதான் சொல்லணும் இல்லையா? அப்படித்தானே சொல்லணும். நீங்க வந்து என்ன பண்ணுங்க? நீங்க எல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகி வந்து ஆயத்தம் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்? நான் வரேன். அப்படிதான் சொல்லணும் இல்லையா? ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஓரேபிலே உனக்கு முன்னால எப்படி என்ன செய்வாரா? உட்கார்ந்து நிற்க மாட்டேன், கண்மலையில நிப்பேன். ஏன் நிக்கிறேன்? யார் யாரு எப்படி வரீங்கன்னு பார்க்கறதுக்காக நிப்பேன். யார் யாரு எப்படி வரீங்க? யார் யாரு? சரி, இங்க கண்மலைன்னு வச்சுக்கோங்களேன். இங்க கண்மலை தேவன் நிக்கிறார் இல்லையா? இப்ப அங்க பார்க்கும்போது என்ன தோணணும்? எப்படி சைக்கிள் சத்தம் கேட்கல? என்ன சத்தம் கேட்கும்? இப்போ வண்டியில் வரும்போது சத்தம் கேட்காது, மைக்கு சத்தம், பாட்டு சத்தம், செப்ப சத்தம் கேட்காது இல்லையா? ஆனா நடந்து வரும்போது எப்போ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு என்ன செய்யணும்? எத்தனை பேருக்கு அந்த பதற்றத்தோட ஓடி வந்தோம்? ஆரம்பிச்சுட்டாங்க, ஆயுதம் ஆரம்பிச்சுட்டாங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி வந்த உள்ள நுழையும் போது உள்ள நின்று கர்த்தர் பார்க்கறா. அந்த பயம் எவ்வளவு பேருக்கு இருந்துச்சு? 12 மணிக்கு வந்த கூட கேஷுவலா வந்து உட்கார்ந்துக்கணும். ஏன் காரணம்? அவரை பற்றி நமக்கு என்ன தெரியல, அறியல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் என்ன செய்ய போகிறவர் என்பதை குறித்து அறிவு நமக்கு இருக்குமானா அந்த தேவனை குறித்து என்ன இருக்கும்? ஒரு பயம் இருக்கும். கர்த்தர் வந்துட்டாரு என பைபிள் சொல்லி இருக்குது. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சிருவேன்? ஒரே பர்வதத்தில் வந்து நிக்குவேன், உட்கார்ந்து நிற்க மாட்டேன், படுத்து தூங்கிட மாட்டேன். சரி நீ வர லேட் ஆயிடுச்சா, அதுக்குள்ள என்ன செஞ்சிடலாம்? ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலாம் அப்படின்னு என்ன செய்ய மாட்டேன். நான் தூங்க மாட்டேன், நான் நின்று இருக்கிறேன். நிற்கிறேன் என்ன அர்த்தம்? என் வேலை இன்னும் முடியலன்னு அர்த்தம். நின்னா என்ன அர்த்தம்? உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்தான்னு அர்த்தம் இல்லையா? இப்ப இயேசு சிலுவையில் போய் முடிச்சுட்டு பிதாவின் வலது பஸ் போய் உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா? எனக்கு யார் உட்கார்ந்துட்டாரு? நீ என் கையில கொடுத்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, பிதாவே என் ஆவியை உன் கையில என்ன செய்யறேன்? ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டம்பா, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டார் இல்லையா? உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? என் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சின்னு அர்த்தம் இல்லையா? நின்னா என்ன அர்த்தம்? என் ஒர்க் ஒன்றும் முடியலன்னு அர்த்தம். என் ஒர்க் இன்னும் முடியல. ஒரே பிள்ளை எப்படி செய்யறாராம்? உட்கார்லையா? ஒரே பிள்ளை தேவன் நிற்கிறாராம். எதுக்கு? நல்லா யோசித்து பாருங்க. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் முன்னாடியே வந்து நின்னுகிறாரு. ஆசீர்வாதத்தை வாங்குறவங்க 11 மணிக்கும் 12 மணிக்கும் 10:30க்கும் 10:45க்கும் 10:30 கத்தரைக்கெல்லாம் வந்து நிற்கிறோம் இல்லையா? வரும்போது என்ன வருது? ஒருவேளை தான் பஸ்ஸுகள் வேற பஸ்ஸே கிடையாது அப்படின்னா ஓகே. எந்த பஸ்? இந்த டைமுக்கு வரதான் பஸ், வேற பஸ் எங்களுக்கு கிடையாது, அதுக்கு முன்னாடி வரணும்னா வேற வழியே கிடையாது, எங்களுக்கு வயசான சூழ்நிலை, நாங்கள் நடந்து தான் வரணும், எங்களால் முடியல, ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் பாப்பார், சரி அனுசரிச்சு போயிடுவார் இல்லையா? எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம்? கூப்பிடுற சத்தத்துக்குள்ள இருக்கிறோம். என்ன சத்தம்? இங்கே கூப்பிட்டா நீங்கள் இருக்கிற இடத்த கேட்டுரும். வேகமாக கூப்பிட்டா நீங்க இருக்கிற இடத்துக்கும் சர்ச்சிலிருந்து கொஞ்சம் வேகமா உறக்க கூப்பிட்டா என்ன செஞ்சிடும்? சத்தம் கேட்டுரும் இல்லையா? எந்த சத்தம் கேட்கும்? போன்ல ஒரு சத்தம் கேட்டுருமா? அப்ப கூப்பிடுற தூரத்துல தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? கூப்பிடுற தூரத்துல தான் இருக்கிறோம். ஆனா வர்ற நேரம் எவ்வளவு? சரி, அப்படிதான் வந்தீங்க. எத்தனை பேரு ஐயோ கர்த்தர் முன்னாடி வந்துட்டாரு, நம்ம லேட்டா வரமே, கர்த்தர் முன்னாடி வந்துட்டார், நம்ம லேட்டா வரமே, என்ன சொல்ல போறாரோ தெரியலையே, என்ன அடிக்க போறாரோ தெரியலையே அப்படின்னு சாதாரண பிடி வாத்தியாருங்க பார்த்தா பாஸ் பண்ண நின்னுக்கிறாங்க கேட்ல.
யாரு யாரு? பிடி வாத்தியாருங்க. இந்த பிடி வாத்தியாருக்கெல்லாம் ஒரு நாள் கேட்ல நிக்கணும் ஒரு ஆசை. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க? ஏன்னா அவங்கள யாருமே என்ன செய்யறது இல்லை. அவங்க டில் மாஸ்டர், அவங்க பிடி மாஸ்டர், அவங்க மாஸ்டர் இல்லையா? அவங்க வாத்தியாரனா சீக்கிரம் வந்துட்டு இருப்பாங்க, மாஸ்டர் இல்லையா? அதனால எப்போ போனாலும் பிரச்சனை இல்லை. அப்படி தண்ணி நிற்கிறாங்க, பெல் அடிச்சிட்டு எல்லாம் கேட்டை போட்டு நிற்கணும், ஒவ்வொருத்தனா தட்டி தட்டி அனுப்புறாங்க இல்லையா? அப்படி தட்டி அனுப்பினா என்ன ஆகும்? அப்படி தட்டுறாருன்றது நமக்கு தெரியல, அதான் பிரச்சனை. அவர் தட்டாமலாம் இல்லை, அவர் தட்டுறது வேற. அந்த தட்டுறது நமக்கு என்ன செய்ய மாட்டிருக்கு, புரிய மாட்டிருக்கு இல்லையா? சில பிள்ளைகளை பார்த்தா ஒரு அடி அடிச்சு அடிச்சுட்டு ஐயோ அப்படி அப்படி கத்துமா இல்லையா? சில பார்த்தா அப்படி திருப்பி கொடுப்பான் இல்லையா? சில பேர் என்ன செய்யறா, இந்த பக்கம் அடிச்சா இப்படி திருப்பி கொடுக்கறா, இந்த பக்கம் அடிச்சா இப்படி திருப்பி கொடுக்கறா. எனக்கு என்னது இது? எனக்கு ஒன்றும் புதுசே. நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன பண்ணுங்க, அடிச்சுக்கோங்க, நான் எப்படிதான் இருப்பேன். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உங்களை பார்த்தா அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லி வைங்க. உங்களை பார்த்தா எப்படி என்னதான் அடிச்சாலும் நான் இப்படி திருப்பி கொடுக்க மாட்டேன், நான் இப்படி திருப்பி கொடுக்க மாட்டேன். அதனால ஒரு அடிக்கு என்ன பண்ணிடுவேன், ஐயோ போன வாரம் வேணா அடி எப்படி இருக்கு, போன வாங்கின அடி எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? எனக்கு சர்ச்சில் கொஞ்சம் தூங்கினாலே பயம்தான். நான் சர்ச்சில் படுத்து நைட்டில் முன்னாடி சர்ச்சில் படுத்துருவேன் இல்லையா? அப்போ கொஞ்சம் தூங்கினாலே பயம்தான். என்னன்னா நான் தூங்கினா போகிறேன் எனக்கு அடிக்கும். உண்மையா சொல்கிறேன், நான் கொஞ்சம் அதாவது கொஞ்ச நேரம் தூங்கிட்டுனா ஒன்றும் கிடைக்காது. கொஞ்சம் அசந்து கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் லேட்டாக படுத்து கொஞ்சம் அதிகமாக தூங்கிட்டேன்னா எத்தனையோ முறை பூராங்க கடிச்சிருக்கேன். நான் பூராங்க கடிக்க புரிஞ்சுக்குவேன். இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக, நான் நினைச்ச அளவு அதிகமா இல்ல, அவர் நிமித்த அளவை விட என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் சேர்த்து தூங்கிட்டு போல் இருக்கு. கத்தையை தான் அனுப்பிட்டாரு. உண்மையா சொல்றேங்க, என்னுடைய கணக்கு சரியா இருக்கும்னா ஒரு 15 முறையாவது கிடைச்சிருக்கும். ஆனா ஒன்னும் ஆகல. ஏன் ஆகல? கடிச்சது அவர் தானே, அதனால ஒன்னும் ஆகல. ஒரு நாளும் நம்ம ஊசியும் போடல, செப்டிக் இன்ஜெக்ஷன், செப்டிக் மாத்திரை அதெல்லாம் ஒன்றும் போடல. அவர் பார்த்தார், சரி இவனை பூரா மட்டும் கடிச்சது என்ன பண்ணுவோம், நல்லா கிளீனா தெரியும், அப்படி சுருக்கணும், அப்படி எடுப்பி பார்த்தோன்னா பூரா ஓடும். நினைச்சேன் இது நசுக்க கூடாது, ஏன்னா கடிச்சது யாரு, இது கடிச்சது கர்த்தர் இல்ல, இவரை போய் எங்க நசுக்க. அதனால பூரான ஒரு நாள் அடிக்க மாட்டேன், விட்டுருவேன். எந்த பூரான நைட்ல தூங்கும் போது கடிக்கிற பூரான, மற்ற பூரான கண்ண விட மாட்டேன். ஆனா தூங்கும் போது கடிக்கிற பூரான அடிக்க மாட்டேன். ஏன்னா கடிக்கிறது பூரா இல்ல, கடிக்கிறது கர்த்தர் கடிக்கிறது. அப்ப நமக்கு என்ன புரியுது, அதனால கொஞ்சம் சர்ச்சில் தூங்கினாலே என்ன பண்ணுவேன், கொஞ்சம் காது ரெண்டு திறந்து வச்சுதான் தூங்குவேன். கதவை ரெண்டு இல்ல, காதை ரெண்டு திறந்து வச்சுதான் தூங்குவேன். ஏதாவது கிறுக்கு உடனே அப்படி முடிச்சுக்குவேன். எனக்கு நம்ம தூங்கி யார் போறாங்க அடி வாங்கிறது, தூங்கி யாரு? அப்போ என்ன பயம் இருக்கணும், கர்த்தர் கூட நடந்தா இந்த தேவசமத்தில் இருந்து நான் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, நம்மளை ஏதாவது கண்டிச்சிருவாரு, நம்மளை ஏதாவது பனிஷ் பண்ணுவார் என்ற அந்த தேவனை குறித்த அறிந்திருக்கிற அறிவு இருக்கமானா நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்முடைய செயல்பாடுகளே டிஃபரெண்டா இருக்கும், நம்முடைய நடைமுறைகளை டிஃபரெண்டா இருக்கும், நம்முடைய செயல்பாடுகளே வித்தியாசமா இருக்கும். ஏனுக்கு வித்தியாசமா மாறல, நம்ம ஆண்டவர் தானே. என்ன ஆண்டவர் பாட்டி சொல்லியிருக்கா, கோயில் பூனைக்கு என்ன இருக்காதான், பயம் இருக்கா. எந்த பூனைக்கு? கோயிலே ஒரு பூனை வளரும் இல்ல, அந்த பூனை பார்த்தீங்கன்னா நேரம் வாழைப்பழம் போய் எடுக்கும், பஞ்சாமதம் எடுக்கும், சில மலை ஏறும், மாலை மலை ஏறும், அப்படியே சுத்தின்னு கிடக்கும். இது என்ன பூனை? ஆனா வெளியிலிருந்து போறாங்க பாரு, அப்படி கிட்ட நுழையும்போது பயபக்தியா போவாங்க இல்லையா? ஆனா கோயில் போன பார்த்தீங்கன்னா சிலைக்கு மேலே ஏறும், சிலை மேலே உட்கார அதே உடி சுத்தின்னு கிடக்கும். அது என்ன கிடையாது. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நிறைய நேரத்துல உங்களை பார்த்தா கோயில் போன மாதிரியே தெரியுது. சொல்லி வைங்க, என்ன மாதிரி தெரியுது, என்ன மாதிரி தெரியுது, என்ன இருக்காது கோயில் பூனைக்கு. அப்ப என்ன தெரியுது, உங்களை பார்த்தா ஆண்டவர் கூட பயப்படுற மாதிரியே ஒன்றும் தெரியல, பயமே இல்லாதது போல தெரியுது. ஏன்னாக்க ஆண்டவரை பற்றி சரியான விதத்தில் அறிந்து கொள்ளவில்லை, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளவில்லை இல்லையா? இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா அநேக எழுத்து சாதாரணமாக இருக்கும், கர்த்தர் அப்படின்ற இடத்துல மட்டும் எழுத்து பார்த்தா டார்க்காக இருக்கும். பைபிளில் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்தும் நார்மலாக இருக்கும், கர்த்தர் அந்த ஒரு எழுத்து மட்டும் எப்படி இருக்கும், நல்ல டார்க்காக இருக்கும் இல்லையா? இந்த பைபிளை எழுதும்போது சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க, கர்த்தர், இயேசு,
தேவன் அப்படி வரும்போது எலும்பி நின்று இந்த பேனாவை தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் எழுதுவாங்களாம். பேனா எழுதுவாங்கல்ல, கர்த்தர் அப்படின்ற வார்த்தை வரும்போது எலும்பி நின்றுவாங்களாம். இந்த பேனாமுள்ள என்ன செய்வாங்களாம், தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்களாம், கர்த்தர் அப்படின்னு எழுந்து நின்று பயபக்தியோடு கூட எழுதுவாங்களாம். நம்ம ஆளுங்க படுத்துனே பைபிள் படிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க படுத்துனே என்ன செய்யறாங்க, இப்படி பிடிச்சுக்கிறாங்க. ஆண்டவரை பற்றி அறியல. அவங்களாம் ஆண்டவரை பற்றி அறிஞ்சாங்க. எஸ்ராவில் நெகேமியாவில் பார்த்தீங்கன்னா, எஸ்ரா இந்த வேத புஸ்தகம் திறந்த உடனே எல்லாரும் எழும்பி நின்று சாஷ்டாங்கமாய் விழுந்து, அப்படிதான் பைபிள் சொல்லுது இல்லையா? அவங்க கிட்ட பைபிள் கிடையாது. யார் கிட்ட? ஜனங்க கிட்ட பைபிள் இல்லை. பைபிள் இருக்கிற ஒரே யாரு? எஸ்ரா கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்படி எஸ்ரா அந்த பைபிளை திறந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம், அப்படி எழும்பி நின்று சாஷ்டாங்கமா கீழே விழுந்து என்ன செய்வாங்களாம், அப்படி பணிந்து கொள்ளுவாங்களாம். எதை? பைபிளை ஓபன் பண்ணாலு. பிரசங்க பீடத்திலிருந்து எஸ்ரா பைபிளை ஓபன் பண்ணா முன்னாடிக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்களா, எழும்பி நின்று சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு அப்படி நின்று வசனத்தை கேட்பாங்களா? ஏன்னாக்க அவங்கெல்லாம் ஆண்டவரை பற்றி அறிந்தவர்கள். ஆண்டவரை பற்றி அறிந்தவர்கள். எத்தனை பேருக்கு நம்ம பிள்ளைங்க இந்த பைபிளை மெரிச்சா கூட ஒன்றும் ஃபீல் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க கிறுக்கிறது பைபிள் தான், நம்ம பிள்ளைங்க மிதிக்கிறது பைபிள் தான், நம்ம பிள்ளைங்க பண்றது பைபிள் தான், எல்லாம் பைபிள் தான். எதை வச்சு நம்ம பிள்ளைங்க பைபிள் மதிச்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பிள்ளைங்க பைபிளை கிழிச்சாலும் பிரச்சனை இல்லை. அநேக பைபிள் கிழிஞ்சதே பிள்ளைங்களால தான். அநேகருடைய பைபிள் கிறுக்கினது பிள்ளைங்களால தான், அநேகருடைய பைபிள் கிழிஞ்சதோ பிள்ளைங்களால தான். எத்தனை பேர் பிள்ளைங்க பைபிளை கிழிச்சதுக்காக பிள்ளைங்களை பனிஷ்மெண்ட் பண்ணி இருக்கிறீங்க? அது பிள்ளை தெரியாம பண்ணிடுச்சு. என்னதான் பிள்ளை என்ன பண்ணிடுச்சான்? பிள்ளை என்ன பண்ணிடுச்சான்? தெரியாம பண்ணிடுச்சான். எது? சரி, அதுக்கு தெரியாது, உனக்கு தெரியும் தானே. அப்ப யாரை வெளுக்கணும்? பிள்ளைய விட்டுணும். யாரை வெளுக்கணும்? தாயை வெளுக்கணும் இல்லையா? அதை தானே வெளுக்கணும். ஏன்னா அதுக்கு தெரியல, இதுக்கு தெரியும் தானே. பிள்ளைங்க இருக்குது, இங்க பைபிளை வச்சா இந்த பிள்ளை என்ன செய்யும்? ஏறி மிதிக்குமே, இந்த பைபிளை கிழிக்குமே, இந்த பைபிளை கிறுக்குமே அப்படின்னு யாருக்கு தெரியணும்? தாய்க்கு. அது தெரிஞ்சா அது தாய், இல்லைன்னா என்னது? அது நீங்க முடிவு பண்ணுங்க, சரியா? அப்ப எதுவும் சொல்ற அதுக்கு தெரியல, உனக்கு தெரியும் தானே. அப்ப நீ என்ன செய்யணும்? இந்த பைபிளை நான் சொல்றேன், 500 நோட்டு அப்படி வைப்பியா? ஒரு 500 ரூபாய் நோட்டை அப்படி கீழே அப்படி வச்சுட்டு இருப்பியா? பிள்ளை இருக்குது அப்படி வச்சு. எத்தனை பேர் 500 ரூபாய் நோட்டை பிள்ளை இருக்கிற இடத்துல சாதாரண வச்சுட்டு அமைதியா இருப்பீங்க? 500 ரூபாய் ஆற்றி நின்று போயிடும் இல்லையா? ஆனா பைபிள் என்ன? பைபிள் தானே. பைபிள் மரிச்சதுக்கு அப்படி போட்டு அடிக்கிற, பைபிள் மரிச்சதுக்கு அப்படி போட்டு திட்டுற, பைபிளை கிழிச்சதை அப்படியே பெற்ற, அதுலனா இன்னொரு பைபிள். அதுலனா இந்த பைபிளை எழுந்தது கைக்கு வர்றதுக்கு எத்தனை பேர் உயிர் போயிருக்குன்னு தெரியுமா? இந்த வேதம் நம்ம கையில கிடைச்சிருக்கு, எத்தனை பேருடைய உயிர் போயிருக்குன்னு தெரியுமா? எத்தனை பேர் ரத்தம் சிந்திருக்காங்கன்னு தெரியுமா? எவ்வளவு பாடுபட்டிருக்காங்கன்னு தெரியுமா? இந்த பைபிளை தமிழ மொழிபெயர்த்துக்கு சீகன்பா தெங்கியோ ஜெர்மனி நாட்டிலிருந்து வந்து நான் சொல்ற தரகமணியில் உட்காந்து மணல்ல ஆக்காங்கச்சா எழுதி கத்துப்படுத்து அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு தமிழை மொழிபெயர்த்தா. தெரியுமா உனக்கு? இன்னைக்கு என்ன தெரியலன்னா, இன்னைக்கு ஆண்டவரை பற்றியும் தெரியல, அவர் எழுதி கொடுத்த வேதத்தை பற்றியும் தெரியல, அப்படி அருமையை பற்றி தெரியல. அதனாலதான் ரொம்ப கேஷுவலா இருக்கிறோம், ரொம்ப சாதாரணமா இருக்கிறோம். வேதத்தை பற்றியோ ஆண்டவரை பற்றியோ நமக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, எந்த ஒரு நடுக்கமும் கிடையாது. ஆனா பழைய ஏற்பாடு இருக்குது, வேதத்தை திறந்தா எழும்பி நின்று சாஷ்டாங்கமாய் விழுந்து அவன் சொல்றத கேட்பாங்களா? எஸ்ரா சகல ஜனங்களுக்கு முன்பாக உயிரை எழும்பி நின்று சகல ஜனங்களை பார்க்க புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள், அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை, யாரோ இல்ல, எங்கேயோ 1-2 இல்ல, ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது மகத்துவமான தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக
ஆமேன் ஆமேன்டாங்களாம். எதை? இந்த பைபிள் அவர் திறந்தா ஜனங்கள் எலும்பி நின்று. ஏன்? அவனுக்கு தெரியும் இந்த வேதத்துடைய மகத்துவம் என்னன்னு, இந்த வேதத்துடைய மகிமை என்ன அவனுக்கு தெரியும். இன்னைக்கு ஏன் நமக்கு புரியலன்னா ஆண்டவரை பற்றியும் அறியல, அவர் எழுதி கொடுத்த வேதத்தை பற்றியும் அறியல. அதனால தான் நம்ம சாதாரணமாக இருக்கிறோம். ஆலயத்தை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் ஆண்டவரை ஜனங்களை பற்றியும் சாதாரணமாக இருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் ஒரு ஆராதனைக்கு பயணம் பண்றாங்க. ஜார்க்கண்ட்ல இருந்து பீகார் எல்லைக்கு கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் பஸ்ல இல்ல, நடந்து டிராவல் பண்ணி ஆராதனை வச்சுட்டு போறோம். ஜார்க்கண்ட்ல அநேக சபைகள் நடக்கல, அநேக சபைகள் மூடப்பட்டிருக்கு. யூபியில் அநேக சபைகள் மூடப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவன் யூபியில் இருந்தும் ஜார்க்கண்ட்ல இருந்தும் எங்க வரணும்? பீகாருக்கு வரணும். ஸோ நடந்த பொடி வழியா 48 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பஸ்ல இல்ல, வண்டியில இல்ல, ட்ரெயின்ல இல்ல, நடந்து டிராவல் பண்ணி ஒரு அட்டன் பண்ணிட்டு போறான். ஏன்? ஏன்? ஆண்டவரை பற்றியும் ஆராதனையை பற்றியும் அவன் அறிந்திருக்கிறான். பக்கத்தில் இருந்தா கூட நம்ம என்ன செய்ய முடியல? ஆராதனையை அட்டன் பண்ண முடியல இல்லையா? ஒரு ஜெபத்தை என்ன செய்ய முடியல? அட்டன் பண்ண முடியல. ஒரு ஆராதனைக்கு என்ன செய்ய முடியல? முக்கியத்துவம் கொடுக்க முடியல. என்ன காரணம்னா ஆண்டவரை பற்றி நமக்கு அறியல. ஆண்டவர் யார் என்பதையும் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் என்ன செய்யாம இருக்கிறோம்? அறியாமலுடைய விளைவுகள். அப்ப ஆண்டவர் அறிந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் அறிந்து கொண்டவன் செயல்பாடு வித்தியாசமாக இருக்கும். அப்ப ஆபிரகாம் யாருன்னா ஆண்டவரை சரியாய் புரிந்து கொண்டவர் மாத்திரமல்ல, ஆபிரகாம் ஆண்டவரை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறவர். ஆபிரகாம் ஆண்டவரை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறவர். என்ன அறிந்து வைத்திருக்கிறார் என்பதுதான் 3 சொல்லுவதற்கான வாய்ப்பு. ஆனால் 1 ரொம்ப கொஞ்சம் ஆழமாக சொல்லி கொஞ்சம் அழித்து சொல்லி நான் ஜெபிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதி. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதி வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனின் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஏன் புறப்பட்டு போனார்னா ஆண்டவரை பற்றி சரியாய் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால் அவர் புறப்பட்டு போறார். எப்படி புறப்பட்டு போறா அப்படின்னா அவர் சொல்லிட்டா செஞ்சிடுவார். ஆண்டவரை என்ன அறிஞ்சிக்கிட்டார் ஆபிரகாம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு? அவர் செஞ்சிடுவார். அவர் சொல்லிட்டா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு? அந்த வார்த்தையை அப்படி அவர் என்ன செஞ்சிருவாரு? நிறைவேற்றிடுவாரு. அந்த வார்த்தையின்படி என்ன செஞ்சிருவாரு? அவர் செஞ்சிடுவார் என்று ஆண்டவரை குறித்து ஆபிரகாம் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் சொன்னதை என்ன செஞ்சிருவாரு? அப்படியே செஞ்சிருவார். அப்படியே நம்ம ஆண்டவர் செய்யறவரா? சொல்லிட்டா செஞ்சிருவார். சொல்லிட்டா, ஆனா சொல்லிட்டாரான்னு தான் தெரியல. சொல்லிட்டாருன்னா கட்டாயம் என்ன பண்ணிடுவாரு? செஞ்சு முடிச்சிருவார். சொல்லிட்டா அதை தான் வேகமா கொஞ்சம் அழுத்தி வேகமா நான் சொல்ல போற. கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அப்ப ஆபிரகாம் யாரு? ஆண்டவரை அறிந்தவர். என்ன அறிஞ்சுக்கிட்டார்? நிறைய காரியத்தில் அறியலாம் ஆண்டவர். நிறைய காரியத்தில் ஆண்டவரை அறியலாம். நிறைய கதை ஆண்டவரை அறியலாம். அதுல இன்னைக்கு ஆபிரகாம் என்ன அறிஞ்சுக்கிட்டா? ஆண்டவர் சொன்னா செஞ்சிருவார். ஆண்டவர் சொன்னா செஞ்சிருவார். அவர் சொன்னா செய்வார் என்ற ஒரு ஆழமான அறிவு ஆண்டவரை பற்றி யாருக்கு இருக்குது? ஆபிரகாம் இருக்கிறதுனால தான் என்ன செய்ய முடியுது? அவர் சொன்னபடியே செய்ய முடியுது. அப்ப இன்னைக்கு ஏன் நம்மளால சொன்னபடி செய்ய முடியல? அவர் சொன்னா செஞ்சிருவார்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அறிந்து வச்சிருந்தா அவர் சொல்றத என்ன செஞ்சிருவோம்? நம்ம செஞ்சிருவோம் இல்லையா?
அப்ப ஆண்டவரை பற்றி சரியாய் அறியாதவர்கள் தான் என்ன செய்வாங்க? அவர் என்ன சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா, அவர் சொல்லுவார் அப்படியெல்லாம் என்ன செய்யாது, அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது, அப்படியெல்லாம் ஒண்ணு என்ன செய்யாது, இருக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சாதாரணமா எடை போட்டுக்குவாங்க. எதனால? அவங்க ஆண்டவரை பற்றி என்ன செய்யவில்லை, சரியாய் அறியவில்லை. சரியாய் அறியவில்லை. ஆண்டவரை சரியாய் அறியறது உண்மைன்னா ஆண்டவர் சொன்னா அப்படியே செஞ்சிடுவாங்க. அப்படி செய்யாத போறது என்னையா காரணம்னா, ஆண்டவர் என்ன செய்யல, சரியானபடிக்கு அறியல. ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா ஆண்டவரை சரியாய் அறிந்திருக்கும், ஆண்டவர் சொன்னதை அப்படியே செஞ்சிடும். ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா ஆண்டவரை சரியாய் அறிந்திருக்கும், ஆண்டவர் சொன்னதை அப்படியே செஞ்சு முடிச்சிடும். பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா ஆண்டவரை சரியாய் அறிஞ்சிருப்பீங்க. நீங்க சரியா அறியாம போனதுக்கு என்ன காரணம்? கேளுங்க, நீங்க சரியா ஆண்டவரை அறியாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க ஆபிரகாமின் சந்ததியான்றது சந்தேகம். நான் இல்லைன்னு சொல்றது எனக்கு சங்கடமா இருக்கு, நான் சொல்லலை. சரியா? நான் உங்க ஆபிரகாம் சந்ததி இல்லைன்னு நான் சொல்ல வரல, அதுக்காக நான் கூப்பிடல. ஆனா சந்தேகமா இருக்கு. ஏன் சந்தேகமா இருக்கு? ஆபிரகாம் சந்ததினா ஆண்டவர் சொன்னதை செஞ்சிருப்பாங்க. ஏன் செய்வாங்க? எப்பா அவர் சொன்ன என்ன பண்ணிடுவாரு, செஞ்சிடுவாருப்பா. அவர் சொன்னா செஞ்சிடுவாரு, இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, ரொம்ப பனிஷ் பண்ணுவாரு. நம்மளால என்ன செய்ய முடியாது, அந்த தண்டனையை தாங்க முடியாது, அந்த அடி வாங்க முடியாது. நான் தான் முதல்ல சொன்னேன்ல, கொஞ்சம் வேகமா தூங்க என்ன கிடைச்சிடும், பூராங்க கிடைச்சி நம்மளோட பூராங்கடி வாங்க முடியாதுவா சாமி. அதனால என்ன பண்ணா, தூங்குறத விட கம்முன்னு தூங்காது எழுந்து உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு தோணுது. எதனால? அடி வாங்கினதுனால, அதை பத்தி தெரிஞ்சதுனால. அப்ப நமக்கு அறிஞ்சிருப்போமானா நமக்கு என்ன தோணும், அந்த பயம் ஒரு இருக்கும் இல்லையா? அதை பார்த்தோன்னே இருக்கும், ஒரு பயம் இருக்கும் இல்லையா? சரி, ஆரம்பத்தில் நீங்க சமையல் பண்ணும்போது பாத்திரத்தை சுட்ட அனுபவம், கையை சுட்ட அனுபவம் இருக்குதானே? நிறைய பேருக்கு இப்ப கூட சுடுது, அது வேற. சரியா? நிறைய பேருக்கு இப்ப கூட என்ன செஞ்சிடும், பாத்திரம் சுட்டுக்கு, அது வேற இல்லையா? ஆனா ஆரம்ப நாட்டில் கொஞ்சம் புதுசா சமையல் கட்ட போகும்போது, அம்மா வீட்டில் இருக்க மாதிரி சமையல் கட்டு போக மாட்டீங்க. ஆனா கல்யாணம் ஆகி போனா என்ன ஆகணும், போயே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஒரு நாள் சிக்கன் ரைஸ் வாங்கலாம், 2 நாள் சிக்கன் ரைஸ் வாங்கலாம், அடுத்த நாள் சிக்கன் ரைஸ் ஆக முடியுமா, என்ன முடியாதுல்ல. அப்ப போய் தான் ஆகணும் இல்லையா? அப்படி போகும்போது அந்த பாத்திரத்தை தொட்டு கை சுட்ட அனுபவம் இருக்குதானே? இல்லைன்னா இப்ப ஜெபம் பண்ற, அது கேட்கறேன், இருக்கு இல்லையா? சரி, இருக்குதுன்னு விட்டுறலாம். இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் அனுபவம் இல்லை போல் இருக்கு. ஏன்னா சில அனுபவத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு, அவர் கற்றுக் கொடு. அவர் நான் சொல்ற பிராக்டிகல் இல்லாம கட்ட தியரி மட்டும் கிடையவே கிடையாது. யார் கேட்டா? நம்ம தலைவர் கேட்ட பிராக்டிகல் இல்லாம தியரி மட்டும் கிடையவே கிடையாது. பிராக்டிக்கலுக்காகவே சில பேர் வச்சிருக்கிறாரோ. 7 ஜாதி ஆண்டவர் துரத்தல. எதுக்கு? இவனுக்கு யுத்தம் நான் ஒண்ணுமே புரியலப்பா, அதனால என்ன செய்யணும், இவனுக்கு யுத்தத்தை பத்தி நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னுட்டு அவனை எழுப்பிட்டு இப்ப சண்டை போடு, ஏன்னா சண்டை போடுதான் ஆகணும், வேற வழியே. அடிக்க வரான் இல்லையா? சரி, தண்ணியில தள்ளி விடாத வரைக்கும் நீச்சல் தெரியாது இல்லையா? தண்ணி விட்ட பிறகு ஏதோ ஒரு தத்த முத்த அடிச்சு என்ன பண்ணி ஆகணும், அவ கைய காலை ஆட்டி ஆகணும்ல, கைய காலை ஆட்டி ஆகணும்ல. எங்க அப்பா அப்படிதான் என்ன பண்ண, கிணறு நிறைய தண்ணி இருக்குது, எனக்கு நீச்சல் தெரியாது, பிடிச்சி தள்ளி விட்டார். எங்க கிணத்துல எங்க அம்மா திட்டுனா எங்க அப்பாவை, எல்லாம் மனுஷனான்னு பையனை போய் என்ன பண்ணிட்டேன், இவ்வளவு தண்ணி ஃபுல்லா இருக்கு, கிணறு நம்பி இருக்கு, நல்ல மனம் தண்ணி இருக்கு, என்ன பண்ணி விட்டாரு, அவர் சொன்னாரு தள்ளி விட்டாதான் கத்துக்குவான், அமைதியாரு, தள்ளி விட்டாதான். இப்ப என்ன செய்வது இருக்குது, உள்ள போனாதான் ஏதோ ஒன்று அடிச்சு கிடிச்சு ஏதோ ஒன்று என்ன செய்யலாம், தபாய்க்கலான்னு ஒரு எண்ணம் வருதல்ல, அப்பதானே கத்துக்க முடியும். அதனால கத்தர் பாப்பார், தள்ளி விடு, அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், அவன் நான் முடியலன்னு கீழே போவான் பாரு, அப்பப்போ தூக்கிக்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ணு, தள்ளி விட்டு என்ன பண்ணட்டும், முட்டி மோதட்டும், அந்த பிசாசர் ஒரு அடி, இந்த பிசாசர் ஒரு அடி, ஏதோ ஒன்று பண்ணட்டும், ஆக மொத்தம் உயிரை மட்டும் விட்டுரு. யோபுக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு பாரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அவன் உயிரை மட்டும், முதல்ல சொன்னார் அவனை மட்டும் விட்டுருனார் இல்லையா? 2வது பார்த்தாலும் உயிரை மட்டும் விட்டுரு, எலும்பு வரை கூட கொண்டு போயிட்டுட்டார். அதனால உயிரை மட்டும் விடு, அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுக்கிறேன், காயப்படுத்தி கட்டுப்படும் கத்துறல்ல, அதனால அடி இந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் அந்த பிசாசன் இந்த பக்கம் அடி வாங்கி ஆக மொத்தம் என்ன கத்துக்க, யுத்தத்தை பழகிக்கணும். யுத்தத்தை அவரு பாப்பார், ஒண்ணு மீண்டு வெளியே வா, இல்ல அப்படியே போய் சேரு. ஒன்னு என்ன பண்ணு, யுத்தம் பண்ணி என்ன பண்ணு, ஒன்னு பிசாசு அடிச்சு இயேசுவின் நாமத்தை ஏதோ ஒன்று சொல்லி என்ன பண்ணு, அடிச்சு பிடிச்சு வெளியே வந்துரு, இல்லையா அப்படியே போய் சேர்ந்துரு. ஒன்னு என்ன செய்யவே மாட்டேன்,
அப்படின்னு பாப்பா. ஆனால் யுத்தத்தை நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட பிராக்டிக்கல் இல்லாமல் வெறும் தியரி மட்டும் கிடையவே கிடையாது. பைபிள் படிச்சு பரிச்சு எழுதலாம் கிடையவே கிடையாது. என்ன உண்டு? பிராக்டிக்கல் கட்டாயமா உண்டு. பிராக்டிக்கல் பக்கத்தை சொல்லுங்க. பிராக்டிக்கல் கட்டாயமா உண்டு. தெரியறீன்னா கூட என்ன செய்யலாம்? அப்படி யோசனை பண்ணி கெவிச்சு கதை போட்டு எழுதிடலாம் இல்லையா? ஆனால் பிராக்டிக்கல் என்ன செய்ய முடியாது? கதை எழுதவே முடியாது. கரெக்டா செஞ்சதான் ரிசல்ட் வரும் இல்லையா? கரெக்டா செஞ்சாதான் ஒன்று சேர்த்தாலும் போச்சு, ஒன்று குறைச்சாலும் போச்சு இல்லையா? அப்ப கரெக்டா செஞ்சதான் ரிசல்ட் வரும். அவர் பாப்பா தள்ளி விடுவாரு, புட்டி மோது என்ன பண்ணு ஆகும்போது ஜெயிச்சு வெளியே வந்துடணும். முடியாத போது என்ன பண்ணுவாரு? தூக்குவாரு. தூக்கிட்டு கொண்டு போய் நினைச்சிடாத, திருப்பம் அதே ஆள் கட்ட அனுப்புவாரு. எது எந்த பிசாசனால ஜெயிக்க முடியலையோ அதை போராடி கூட ஜெயிக்க முடியல வச்சுக்கோயேன், கதை தூக்கிடுவாரு. திரும்ப கொஞ்சம் பலப்படுத்துவாரு, திரும்ப கொஞ்சம் உற்சாகப்படுத்துவாரு, கொஞ்சம் அபிஷேகத்தை கூட்டுவாரு. அதே பிசாசுகளை திருப்பவும் அனுப்புவார். திரும்பவும் ஜோக்கு சொல்ல அதான் ரியல். அதுதான் அந்த பிசாச ஜெயிக்காத வரைக்கும் என்ன செய்ய முடியாது? நீ அடுத்த எல்லைக்கு கொண்டு போகவே மாட்டாரு. அந்த எல்லையில் இருக்கிற பிசாசை ஜெயிச்சே ஆகணும். அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பிரசாசம் ஜெயிச்சே ஆகணும். அந்த போராட்டத்தை கொண்ட பிசாசை ஜெயிச்சே ஆகணும். இது ஜெயிக்காத போனா இங்கேயே உட்காந்துக்கலாம், முன்னேறி போகவே முடியாது. ஏனுக்கு அநேக வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைன்னா அந்த சத்ருவை ஜெயிச்சு என்ன செய்ய முடியல? முன்னேறி போக முடியல. அமலேக்கனை ஜெயிச்சாதான் எங்க வர முடியும்? அடுத்ததுக்கு எனக்கு வர முடியும் இல்லையா? அமலேக்கனை ஜெயிக்கிறது எங்க வர முடியாது? அடுத்ததுக்கு வர முடியாது. பார்வோனை ஜெயிக்கிறது எங்க வர முடியாது? வெளியே வர முடியாது. அமலேக்கனை ஜெயிக்க என்ன போக முடியாது? அங்க போக முடியாது. செங்கடலை தாண்டது என்ன செய்ய முடியாது? மாறாக்கு வர முடியாது. மாறவ தாண்டது எங்க வர முடியாது? 70 பேரிச்சம்பழம் 12 நீர் வரவே முடியாது. 70 பேரிச்சம்பழம் 12 நீர் விட்டு வேணும்னா என்ன செய்ய? செங்கடலை தாண்டு, பார்வோனை தாண்டு, ராமசத்தை வெளியே வா, செங்கடலை தாண்டு, மாறாவை தாண்டு. அதுக்கப்புறம் என்ன வச்சிருக்கிறேன்? 12 நீரூற்றும் 70 பேரிச்சம்பழம் வச்சிருக்கிறேன். அப்பதான் அது கிடைக்கும். அது வரைக்கும் என்ன செய்யாது? ஒரு நாளும் கிடைக்காது. ஆமே. அப்ப ஜெயிக்க வேண்டிய என்ன செஞ்சு ஆகணும்? ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. யார் ஜெயிப்பாங்கன்னா, பிசாச யார் ஜெயிப்பாங்கன்னா, இயேசுவின் பிள்ளை ஜெயிச்சிரும். இயேசுவின் பிள்ளை நீங்க வெளிப்படுத்துற 2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7 சபைக்கு சொல்லுவார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப என்னதான் விரும்புறாரு? ஜெயிச்சுங்க வா, இல்லையா அப்படியே போயிடு. ஜெயிச்சா இங்க வா, இல்லையா அப்படி என்ன பண்ணிடு, அப்படியே போயிடு. தோத்து போய் இந்த எல்லைக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னா தோல்வி நமக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி நமக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே. தோல்வி நீங்க சொல்லுங்க, நான் போவதில்லையே. தோல்வி நமக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமே. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறவருக்கு என்ன செய்ய முடியாது? அவர் பார்ப்பாரு, நான் உன் கூடவே இருந்து நீ தோத்து போறனா உன்னை என்ன செய்யவே முடியாது, என் கிட்ட வைக்கவே முடியாது. அப்ப ஆபிரகாமின் சந்ததினா ஆண்டவரை சரியாய் அறிந்து கொண்டிருக்கும். ஆமே. ஆபிரகாமின் சந்ததினா ஆண்டவரை சரியா அறிஞ்சுக்கும். ஆண்டவர் யார் சரியா அறிஞ்சுக்கும். ஆனா ஆண்டவருடைய சந்ததி இல்லைன்னா என்னதான் சொன்னாலும் அவன் என்ன செய்ய முடியாதுன்னா ஆண்டவரை பற்றி அறிய முடியாது. ஆண்டவரை பற்றி நீங்க கேட்கலாம், நீங்க சொல்றதுக்கு வேத வசனம் இருக்கா? நீங்க சொல்றது வேத வசனம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 18வது வசனமும் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் லோத்துக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்றார். தேவ தூதர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவனையும் அவன் 2 பிள்ளைகளையும் அவன் மனைவி கையை பிடிச்சு கொண்டு வெளியே விட்டுட்டு அழகா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த சமபூமியில எங்கும் நிக்காத, பின்னிட்டு பார்க்காத அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும்? ஆனிய மார்க்குன்னு சொன்னதை போல ஓடி இருக்கணும் இல்லையா?
இந்த பிள்ளைங்க ஓட்டம் நிற்பாங்க இல்லையா, சில பிள்ளைங்க வந்து ஆணியம் மார்க்கணும் பார்த்து ஓடிடுவோம் பார்த்தீங்களா, டே இன்னும் திரி சொல்கிறேன் வாடா அப்படி பிடிச்சி எடுத்துட்டு வருவாங்கல்ல. அப்படி ஆண்டவரை பற்றி அறிந்தவன் என்ன செய்வான்னா ஆணியம் மார்க்கணும் உடனே அங்கே போய் நிற்பான். ஏன்? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஆனா சில பிள்ளை இருக்க மாடு, சொல்லிட்டாங்கடா ஓடுறா, சொல்லிட்டாங்கடா ஓடுறா அப்படின்னு கூட என்ன செய்ய மாட்டான், ஓட மாட்டான். ஏன்? அவனுக்கு அதை பத்தி அறியல, அதை பத்தி அவனுக்கு அறியல. அப்படி சொல்றாரு, ஜீவன் தப்ப எவ்வளவு வேகம் அவ்வளவு வேகமா ஓடுப்பா அப்படின்னு சொன்னா அடுத்தவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் முடியாது, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா எனக்கு என்ன ஆயிடும், தீங்கு என்னை தொடரும். தீங்கு என்னை, தீங்கு என்னை. நீங்க சொன்னது ஒண்ணு சரியா, நீங்க சொன்னது ஒண்ணு சரியா இல்ல, அதனால நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, என் உயிரே போயிடும். அதனால நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. என்ன பண்ணுங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க. ஏன் சொல்ல முடிஞ்சிச்சு? அவரை பற்றி அவன் அறியல, அவனை பற்றி அவரை பற்றி அவன் என்ன செய்யல, அறியல. அதனால என்ன செய்ய முடியுது, சொல்றத அவங்களால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? ஏனுக்கு செய்ய முடியல அப்படின்னா அவர் என்ன செய்யல. சரி, 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஆதியாகமம் 26 1, 2, 3. 26 1, 2, 3. ஆதியாகமம் 26 1, 2, 3. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்ன ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவ கேராருக்கு போக போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கு சொல்றேன், இங்கே இருப்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டேன் இல்லையா. இவர் என்ன செய்ய முடியுது, அப்படியே செய்ய முடியுது. ஏன்? இவர் ஆபிரகாமின் சந்ததி, அதனால ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருக்கிறார், அதனால அப்படியே செய்ய முடியுது இல்லையா. தேசம் பஞ்சம், தேசம் பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என்ன செய்யறதுன்னு புரியல. 2 பசங்க தலைக்கு மேல இருக்கிறாங்க, என்ன ஒண்ணுமே புரியல. ஆனா அவருக்கு சொன்னா அப்படியே செய்ய முடியுது. ஏன் முடியுது? நான் ஆண்டவரை பற்றி அறிஞ்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் ஆபிரகாமின் சந்ததி. அப்ப ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தா ஆண்டவரை சரியா அறிஞ்சுக்கும். ஆண்டவரை சரியா அறிஞ்சுக்கும். என்ன அறிஞ்சுக்கும்? அப்புறம் சொன்னா செஞ்சிருவார். அவர் சொன்னா செஞ்சிருவார். அவர் சொன்னா செஞ்சிருவார் அப்படின்னு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இயேசுதான் சொல்றார். என்ன சொல்றார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 5:18. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம், யாரான ஒரு ஆள் வாசிங்க, சத்தமா வாசிங்க. நான் கோர்ஸ் பண்ணீங்கன்னா எனக்கு புரியாது, சரியா? நீங்க படிக்கிறத வச்சு தான் நான் பண்ணணும். வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த நியாய பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே மெய்யாகவே இது ஏசு எப்ப சொல்றாரு? புதிய ஏற்பாடுல தான் சொல்றார் இல்லையா? இது ஏசு எப்ப சொல்றா? புதிய ஏற்பாடு தான் சொல்றா. ஆனா அந்த வேதம் எழுதுவதற்கு முன்பாகவே, இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு முன்னாகவே ஆபிரகாம் என்ன தெரியுது? அவர் சொன்னா அவர் செஞ்சிருவார். அவர் சொன்னா செஞ்சிருவார். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவரை அறிந்து வச்சிருக்கிறவங்களா இருக்கிறோமா? எனக்கு வார்த்தையை சொல்லிட்டார், என்ன செஞ்சிருவார்? அவர் செஞ்சிருவார். என் வார்த்தையை சொல்லிட்டாரு, அவர் கட்டாயம் என்ன செஞ்சிருவார்? எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றிடுவார், எனக்கு சொன்னதை செய்து விடுவார் என்ற அந்த ஆண்டவரை அறிகிற அறிவு எனக்கு உங்களுக்கு எனக்கு இருக்குமானா, நாம் ஆபிரகாமின் சந்ததி, அந்த சந்ததிக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா சகாயம் பண்ண விரும்புகிறார். ஆமே ஆமே. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னா செஞ்சிருவார்னு ஆபிரகாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னீங்க. சரி, ரெண்டாவது என்ன? ஆண்டவரும் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனா கூட சொன்னா செஞ்சிருவேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டார் இல்லையா? சரி, நீங்க தெரிஞ்சுக்கிட்டதும் அவரு சொன்னதும் உண்மைதானா? சொல்றது ஈஸி, எல்லாரும் சொல்லலாம். என்னது? நான் சொன்ன என்ன செய்ய மாட்டேன், மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இல்லையா? ஆணையிட்டதில்
நஷ்டம் வந்தாலும் பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, இது உண்மையிலே இருக்கா? எது? ஆணையிட்டதில் நஷ்டமே வந்தா கூட என்ன செய்ய மாட்டேன், நான் தவறாம இது வரைக்கும் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? நான் சொன்ன என்ன செஞ்சிருப்பேன், நான் செஞ்சிருப்பேன். அதுல மாற்று கருத்தே போன வாரம் எடுத்த தீர்மானம் இந்த வாரம் காணுமே. வருஷம் ஆரம்ப நாட்கள்ல அந்த 1ஆம் தேதி இல்லையா, எத்தனை தீர்மானம், எத்தனை. அதெல்லாம் நான் பார்த்தேன். இது எடுத்துட்டு சும்மா ஏன் ஆவி போக கத்தி நிற்கிறத விட தோத்திரம். அதனால மட்டும் என்ன செஞ்சிடலாம், நீ என்ன தீர்மானம் எடுத்து போன விட்டுட்டேன். போன வருஷம் தீர்மானம் எடுக்கல தெரியுமா? போன வருஷம் என்ன செய்ய, எந்த தீர்மானமோ எடுக்கல. ஏன் எடுக்கல? உன்னை ஏன்னா பாவத்துக்குள்ள ஆக்கணும். எப்படி எடுத்தாலும் என்ன செய்ய போறது இல்லை, பாடி பாடி குத்தாலும் பதில் என்ன செய்ய போறது இல்லை, அரிசியாக போகிறது. அதுக்கு என்னத்துக்கு இந்த ராகத்தில் பாட்டு, அந்த ஜி மழையில் பாட்டு, ஏ மழையில் பாட்டு, என்னத்துக்கு அத்தனை பாட்டு? அதனால் என்ன செய்யலாம், அது பதிலாக இருக்குது, அது பதிரவனாக இருக்கட்டும், அது அரிசியாவன மாட்டோம். அது யார் பாடு, ஓம்பாடு போன்னு விட்டாச்சு. ஏன்? எத்தனை தீர்மானம் எடுத்திருக்கிறோம், எத்தனை வார்த்தையை சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேருக்கு நான் சொன்ன வார்த்தையை நான் என்ன செய்யவே கூடாது, மீறவே கூடாது. நான் சொல்லிட்டேன், நான் என்ன செய்யவே கூடாது, மாறவே கூடாது. நான் அறிக்கை பண்ணிட்டேன், நான் மீறவே கூடாது. எத்தனை பேர் அந்த பயத்தோட. ஏன்னா விபச்சார பாவத்தை விட கொடிதான பாவம் எது தெரியுமா? நம்ம அறிக்கையை மீறது. விபச்சார பாவத்தை விட கொடுமையான பாவம் நம்ம அறிக்கை பண்ணின அறிக்கையை நம்ம மீறுவது. அறிக்கை பண்ணின அறிக்கையை மீறுவது. சிம்சோன் வேசி மடியில் படுத்திருக்கும் போது கூட அபிஷேகம் விலகல. அதனால விபச்சார பாவத்தை ஒக்கப்படுத்தல. அதை விட கொடிதா கத்தனை எதை பார்க்கிறாரு? நம்ம என்ன பார்ப்போம், விபச்சார பாவம் தான் மோசமான பாவம்னு பார்ப்போம்ல. அதை விட மோசம் எது தெரியுமா? நாம் பண்ண அறிக்கையை, நாம் செய்த பொருத்தனையை நம்ம மீறுவது. விபச்சார பாவத்தை விட கொடிதா கத்தர் பார்க்கிறார். சிம்சோன் தெளிலாளர் மடியில் படுத்திருக்கிற வரைக்கும் அபிஷேகம் விலகல. ஆனா எப்ப விலகுச்சு? அந்த அடிச்ச தீர்மானம் எடுத்தார் பத்தியா, நான் நசரேனா என்ன செய்வேன், இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்தான்ல. அந்த தீர்மானம் என்னைக்கு உடைஞ்சு அவன் முடிய மொட்டை அடிச்சாலும் அன்னைக்கு அபிஷேகம் அவனை விட்டு போய் மற்ற மனுஷனை போல பலட்சியமாய் மாறினா, பிடிக்கப்பட்டான். இப்ப வேடிக்கை காட்டுற பப்புனா மாறி போயிட்டான். நம்ம பையன் சொன்னா ஜோக்கரா மாறி போயிட்டான். யாரு? சிங்கத்தை கிழிச்சு போட்டவன், ஒரு கழுதை தாடி எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டவன் இன்னைக்கு யாரா இருக்கிறான்? ஜோக்கரா இருக்கிறான். ஏன்? விபச்சார பாவத்தை விட கொடிதான பாவம் தீர்மானம் எடுத்ததை மீறுவது. விபச்சாரத்தை அதனால உற்சாகப்படுத்த அர்த்தம் அல்ல, மாறாக என்ன, அந்த பாவம் நம்ம பெருசா தெரியும். அதை விட ஆண்டவர் எதை அதிகமா பார்க்கிறா? எடுத்த தீர்மானத்தை நீ மீறுவாயானா அது விபச்சார பாவத்தோட மோசம் அந்த ஆண்டவரை விட்டு விலக வச்சிருச்சு. ஆண்டவர்கிட்ட விலக வச்சிருச்சு. எத்தனை தீர்மானங்கள், எத்தனை வாய்மொழிகள், எத்தனை வார்த்தைகள், இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள், இன்னைக்கு சொன்ன உறுதிமொழிகள், எடுத்த தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிலைச்சு நிற்குதா? இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, நம்மள போலதான் அவரு இருப்பார் நினைச்சிட்டோம். யார போல? இப்ப நம்ம எடுத்த தீர்மானம் நம்ம என்ன செய்யல, நம்ம செய்யல இல்ல, அதனால அவர் எப்படிதான் இருப்பாரு, நம்மள போலதான் இருப்பாரு நம்ம நினைச்சிட்டோம். ஆனா அவர் யாருன்னா, சொன்னா செஞ்சிருவார். சொன்னா அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன என்ன பண்ணிடுவேன், செஞ்சிருவேன்னு பிரசங்கமே பண்ணிட்டார். யாருக்கு? மலை பிரசங்கத்துல இல்லையா? ஆபிரகாம் அறிஞ்சிருக்காருன்னு சொன்ன, அவர் சொன்ன என்ன பண்ணிடுவாரு, செஞ்சிருவாருன்னு. அவர் சந்ததி ஈசாக்கு என்ன செய்து, அவர் செஞ்சிருவார் அப்படின்னு புரியுது இல்லையா? அவர் பிள்ளை யாக்கோபு, அவருக்கும் புரியுது, அவர் சொன்னா செஞ்சிருவாரு. அப்பா சொல்லும் போது கூட என்ன செய்யல, அப்படியே தயக்கம் காட்டிட்டு போறா. அம்மா சொன்னா சுத்தமா போல, அம்மா சொன்னா ஏதோ அப்பனுக்காவது அறகுறையா மதிக்குது பிள்ளைங்க இல்லையா? அம்மாவுக்கு என்ன செய்ய மாட்டிருக்கு, பாய் பாய் டாட்டா நீட்டி போயிடுது. எதுக்கு? அம்மாவுக்கு இல்லையா? அப்போ அது யாக்கோப்பின் ஆவி. என்ன ஆவி? அம்மா படிச்சு சொன்னா, டே மாமா வீட்டுக்கு போயிடுறா அப்படி அவன் காதலே வாங்கிக்கல. யாரு? யாக்கோப். ஐயாப்படி ஈசா கண்ணு தெரியாத கிழவன், எங்க வாடானார், சொல்லுப்பா அவங்க நேரம் மாமா வீட்டுக்கு போ, சரி பாடிட்டான். எது? கண்ணு தெரியாத கூட சொன்னா கூட கேட்கறான். ஆனா கண்ணு தெரியாத அம்மா சொன்ன என்ன செய்ய மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். சரி, அதுக்கு காரணம் வேற, அதை சொல்ல மாட்டேன் போ, சரியா? அது ரகசியம் வேணா தனியாக கேட்க சொல்றேன். இப்போ சொன்ன கோவிச்சுக்குவீங்க, அதனால சொல்லிட்டார் இல்லையா? ஆனால் அவர் சொன்னார், அப்படியே அப்பா சொல்ல கூட அப்படி தயக்கத்தோடு போய் கம்முன்னு படுத்துட்டார். கம்முன்னு கிழவனோட என்ன போய் போச்சு, நிறைய வம்பா போச்சு. கம்முன்னு இருக்கிற பார்த்து என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்மளை விட மாட்டேங்கிறாங்க, படுத்துட்டாரு. உடனே நைட்டு அவர் கடவுள் வந்துட்டார். யாரு? தலைவர் கிளம்பிட்டார். போ, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. உடனே பாருங்க
அந்த உடனே நடந்தாரு, பெத்தல் பேச்சு சொல்ல துண்டு வர தோண்ட போட்டு போய் நேர்ந்துட்டார். ஏன்? அவர் தெரியும், அவர் சொன்னா செஞ்சிருவார். அவர் சொன்னா இன்னைக்கு சபைக்கு இப்படிப்பட்ட மட்டும் அறிவு இருக்குமானா கர்த்தருடைய வார்த்தை மீறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் சொன்னா செஞ்சிடுவா, அவர் சொன்னா செஞ்சிடுவா, அவர் சொன்னா என்ன பண்ணிடுவா, செஞ்சு முடிச்சிடுவா. இந்த அறிவு மட்டும் இன்னைக்கு திருச்சபைக்கு இருக்குமானா கர்த்தர் சொல்ற வார்த்தையை மீறியோ மாத்தியோ கூட்டியோ குறைச்ச செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா ஏனைக்கும் செய்ய முடியலன்னா கர்த்தர் நீங்க என்ன செய்ய முடியல, அறிய வேண்டிய விதமா இன்னைக்கு அறிய முடியல. அதான் பிரச்சனை, அறிய வேண்டிய விதமா அறிய முடியல. அப்ப ஆண்டவர் சொன்னா செஞ்சிருவாரா அப்படின்னு கேட்டா, சில வேளையில் நாம் நல்லவர்களா இல்லாத இருந்தால் கூட கர்த்தர் நமக்கு சொல்லி இருப்பனால் அதை செஞ்சிருவார். சில வேளையில் நாம் நல்லவர்களா இல்லாமல் இருந்தால் கூட, சில வேளையில் ஏன் சிலன்னு சொல்றேன்னா இப்ப விளக்க மாட்டேன், சரியா? அது வேற பக்கம், அது போக மாட்டேன். சில வேளையில் நாம் நல்லவர்களா இல்லாமல் இருந்தால் கூட கர்த்தர் என்ன செய்வா, நமக்கு ஒரு வார்த்தையோ இல்ல நம்ம முன்னோர்களுக்கு ஒரு வார்த்தையோ சொல்லியிருப்பாரானா நிச்சயமா தேவன் என்ன செஞ்சிருப்பார்னா அதை தேவன் நிறைவேற்றி முடிச்சிருவார். அதை நிறைவேற்றி முடிச்சிருவார். 2 வேத பகுதியை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 3ல இருந்து 6 வரைக்கும் கொஞ்சம் வேகமா கடன் வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். இவ்விதமா கர்த்தர் உனக்கு எப்படியா எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு சொன்னபடியே, கர்த்தர் எனக்கு சொன்னபடியே. அப்ப தேவன் எதை மென்ஷன் பண்றாரு? நான் சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். என்ன செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும் இல்லையா? உனக்கு நான் சொல்லல, உங்க முன்னால உங்க தாத்தாவுக்கு சொல்லிட்டேன், உங்க தாத்தாவுக்கு சொல்லிட்டேன். உங்க தாத்தாவுக்கு சொன்னதை கூட நான் என்ன செய்யணும்? நம்ம தாத்தாவுக்கு சொன்னதே நமக்கு செய்வாரானா, நமக்கு சொன்னதை பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. உங்க தாத்தாவுக்கு சொன்னதே, உங்க தாத்தாவுக்கு அது எது வந்தாலும் சரி, தாத்தாவுக்கு ஆசீர்வாதம் சொல்லியிருப்பாரு, அழிவுன்னு சொல்லியிருப்பார். தாத்தாவுக்கு ஆசீர்வாதம் சொல்லியிருந்தா ஆசீர்வச்சிருவாரு, அழிவை சொல்லியிருந்தா அழிச்சிருவார். அழிவை சொன்னா அதை மாற்ற முடியும், உங்க கையில் மாற்ற முடியும். யாரால மாற்ற முடியும்? உன்னால மாற்ற முடியும், சரியா? உன்னால என்ன செய்ய முடியும்? அந்த அழிவை ஆசீர்வாதமா மாற்ற முடியுமா? அழிவு ஆசீர்வாதம் மாற்ற முடியுமா? சிமியோனும் லேவியும் சபிக்கப்பட்டாங்க இல்லையா? சிமியோனும் லேவியும் சபிக்கப்பட்டாங்க. அந்த சாபத்தை ஆசீர்வாதம் மாற்ற முடிஞ்சிச்சா? யாரால முடிஞ்சிச்சு? பெனாகாசால முடிஞ்சிச்சு. சிமியோனும் லேவி என்ன செஞ்சாங்க? ஒரு சாபத்தை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா? சிமியோனும் லேவியும் சாபத்தை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா? கடைசி அந்த கிழமை யாக்கோபு என்ன செஞ்சு போயிட்டாரு? கம்முன்னு போகாத, நாங்கள் பாடு கம்முன்னு நினைப்போம். இவர் சாக வேண்டிய கண்ணு மணி கம்முன்னு போக வேண்டியது தானே. இந்த கடைசி சாக நேரத்தில் மட்டும் ஜனக்கிட்ட போகவே கூடாது. ஏன்? இந்த உயிர் இழுத்து நிற்க மத்தியா, மேலும் அப்படி இழுத்து நிற்கும் இல்லையா? அந்த நேரத்தை மட்டும் என்ன செய்ய கூடாது, நம்ம பக்கத்தில் போகவே கூடாது. ஏன் போகக்கூடாது? ஏதானவனை சொல்லிட்டு போயிடும் இல்லையா? எது அந்த போறது சும்மா என்ன செய்யாது, போகாது. ஏதானவன் என்ன பண்ணிட்டு போனோம், அப்படி பிடிச்சிட்டு போய் விட்டுட்டு போயிடும் இல்லை? என்ன சொல்லிட்டு போயிடும்? நீ என்ன பண்ணாத, இதை மட்டும் விட்டுறாதப்பா, என் மகளை விட்டுறாதப்பா, என் மனைவியை விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவோம்ல. கடைசியாக சொன்னாரு. அப்படி நம்ம என்ன செய்யணும் போனோம், அதை கடைசி வரைக்கும் மல்லு கண்ணி கிடக்கணும் இல்லையா? அப்படி இந்த கிழமை கேட்க என்ன செஞ்சுக்கணும்? கம்மனு போனாரு, மகன் சோறு போட்டார், நல்லா சாப்பிட்டு போக வேண்டியது தானே. சாக போன இடத்துல எல்லாரும் வாங்க, உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன்னு கூப்பிட்டார் இல்லையா? எல்லாரும் எப்படி போனாங்க? அப்பா ஏதோ கிழமை என்ன செய்ய கொடுக்குறாரு, ஏதோ கொடுக்க போறாரு அப்படின்னு போன உடனே முதல் மகன் தலைவனை கையை வச்சார். ரூபனே தண்ணீரை போல தலைமணி பண்ணிட்டார். அவன் நினைச்ச பாவி கம்மனு அப்படியே விட்டு கூட என்ன பண்ணியிருப்பேன், நான் நிம்மதி என் வாக்கில் இருந்திருப்பேன். கூப்பிட்டு சபிக்கணுமா? தண்ணீரை போல தலைமணிமனே நீ மேன்மணிய மாட்டாய். அவனுக்கு வந்திருக்க கோபம் பிடிச்சி ஒரே இருக்கலாமான்னு. நான் உன்னை ஆசீர்வாதம் கேட்டேனா? உன்னை ஆசீர்வாதனா கேட்டனா? கேட்கல. சாகர கிழமை கம்முன்னு சாக வேண்டியது தானே. எப்படி சாகர?
கூப்பிட்டு சாபத்தை கொடுத்து சாகுற. சரி இவன் தான் போயிட்டான், 2 பேரும் அடுத்து வரான். யாரு? சிமியோனும் லேவியும். உடனே சொல்றான், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், கொடுமையின் கருவி, அது பயங்கரமான கருவி, என் மேன்மையே அவன் கூடுதல சேராத. என் மேன்மையே சிமியோனும் லேவியும் சபிக்க கடவர்கள். அப்படி நாங்கள் 2 பேருக்கு எப்படி வந்திருக்கோம்? வெட்டத்தோட வெட்டணும். அந்த அந்த சீகல் மனுஷனோட சேர்ந்து யாரையும் வெட்டிட்டு இருக்கணும். இந்த கிழவனையும் ஒரே படம் போட்டதுமானா இப்போ என்னவே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. சாக போற நேரத்தில் என்ன கொடுத்துட்டு போயிட்டாரு? சாபத்தை கொடுத்துட்டாரு இல்லையா? இவன் சாபத்தை வச்சு அழிஞ்சு கிடக்குறான் இல்லையா? இந்த சாபத்தை யார் மாத்தான் தெரியுமா? பெனாகாசை தான் மாத்தினா. அந்த மீதியானே சரி, அந்த கஸ்பிய ஒரே குத்துனா பத்தியா, அந்த ஈட்டி எடுத்தான். அந்த கத்தருக்கு பாராட்டின வைராக்கியம் பக்க சொன்னாரு, அந்த சாபத்தை என்றென்றைக்கும் ஆசாரிய பட்டம் இந்த லேவி கோத்திரத்தை உண்டுன்னு என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் இந்த சாபத்தை என்னவா மாத்திட்டாங்க? ஆசீர்வாதமா மாத்திட்டாங்க. 32ஆம் அதிகாரத்திலும் இந்த சாபம் ஆசீர்வாதமா என்ன செய்யுது? மாறுது. அந்த சாபத்தை, முன்னோர்களுக்கு போட்ட சாபத்தை மாத்த யாரால முடியும்? உன்னாலே என்னாலே முடியும். நம்ம வாழ்க்கை பக்தி வைராக்கியமான ஒரு வாழ்க்கை. 2 வருஷத்தை கூட வாசிடலாம். என்ன யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் மோசே சொல்றான், என் பட்சத்தில் நிற்கிறவள் யார் அப்படின்னு சொன்ன உடனே லேவி புத்திரர் எல்லாரும் எங்க வந்துட்டாங்க? இவன் கிட்ட வந்துட்டாங்க. இவன் கிட்ட வந்த உடனே அவன் சொல்றான், நண்பனை பார்க்க கூடாது, ஃப்ரெண்டுன்னு பார்க்க கூடாது, சொந்தனை பார்க்க கூடாது, எல்லாரும் என்ன பண்ணுங்க? வெட்டுங்கன்னு சொன்ன உடனே அப்படி உள்ள போனாங்க. 3000 பேர் வெட்டிட்டு வராங்க. இது வெட்டி முடிச்ச உடனே ஆண்டவர் சொல்றான், என்ன சொல்றான்? ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு, ஏன் இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மனைவியும் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்க பண்ணுங்கள். மோசே சொல்லியிருந்தா மறுநாளில் எல்லாருக்கும் ஆஸ்வதிக்கிறான். அந்த சாபம் லேவி கோத்திரத்தை மட்டும் மாறிச்சு, ஆசீர்வாதமா மாறிச்சு. ஏன்? சேரக்கூடியவங்களோடு போய் சேர்ந்துட்டாங்க. சேரக்கூடியவங்களோடு முதல்ல சேரக்கூடாதோட சேர்ந்தான். என்ன வந்துச்சு? கோபக்காரனோடு சேர்ந்தான். என்ன வந்துச்சு? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, சேரதும் சேர்றீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, சேரதும் சேர்றீங்க. கோபக்காரனோட சேராதீங்க. என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? யார் கூட சேராத. அதனால என்ன பண்ணலாம்? தள்ளி நின்னுக்கா. என்ன பண்ணிக்கா? சிமியோன் யாரு? பயங்கர கோபக்காரன் இல்லையா? அவன் கூட யார் சேர்ந்தான்? லேவி சேர்ந்தான். என்ன வந்துச்சு? ஒரு பெரிய சாபம் வந்துச்சு இல்லையா? இப்போ லேவி யார் கூட சேர்றான்? சாந்த குணம் உள்ள மோசையோட சேர்றான் இல்லையா? மோசை என்பவன் பூமியில சகல ஜனங்களிலும் சாந்த குணம் உள்ளவன். யாரு? மோசை இல்லையா? இந்த மோசை கூட சேர்ந்து அதான் அவர் கேட்கிறான், என் பட்சத்தை நிற்கிறத யாருன்னு உடனே லேவி கோத்திரம் பூரா ஓடி வந்துருச்சு. யார்கிட்ட? யார்கிட்ட? மோசைகிட்ட வந்துச்சு இல்லையா? அந்த வந்தவனே சொல்றாரு, உங்களை தேவன் என்ன செய்ய போறார்? இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை. அப்ப சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்தா என்ன வரும்? சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்தா என்ன வரும்? சாபம் வரும். சேர வேண்டிய கூட சேர்ந்தா என்ன வரும்? பக்கத்தை கேளுங்க, யார் கூட சேர போறீங்க? சாந்த குணமான மோசை கூட சேர போறீங்களா? கோபக்காரனாகிய சிமியோன் கூட சேர போறீங்களா? யாரோ சொல்றாங்க, அவங்களே கோபக்காரன், என்ன செய்ய? அவங்களே கோபம் வருமா? எல்லாருக்கும் கோபம் வரும், வரணும். வந்தவன் மனுஷன், இல்லைன்னா ஏசனாரோட அவன் பெரிய ஆடு. யாரு? ஆனா கோபத்துல யாருக்கும் எந்த நஷ்டமும் வரக்கூடாது. அந்த கோபத்துல ஏசனார் கோபம் வந்துச்சா? பயங்கரமா வந்துச்சு இல்லையா? எப்படி வந்துச்சு? பயங்கரமா வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஒரு ஆளுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. எதனால? கோபம் வந்தா ஒருத்தருக்கும் ஒரு நஷ்டமும் வராத போனா நீ நல்ல கோபம் இல்லையா? அதுல இது என்ன கோபம் இருக்கு? கெட்ட கோபம் இருக்கு இல்லையா? அப்ப யாருக்காவது நஷ்டம் வந்துச்சுன்னா என்ன கோபம்? கெட்ட கோபம். கெட்ட கோபம் சாபத்தை கொண்டு வரும், நல்ல கோபம் ஆசுவத்தை கொண்டு வரும். ஆமே ஆமே. இப்போ சாந்தமான மோசை கூட சேர்ந்தாங்க. என்ன வந்துச்சு? ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துருச்சு. யாருக்கு? லேவி கோத்திரத்துக்கு இல்லையா? என்னங்க 25ஆம் அதிகாரத்தில் இந்த பெனாகாசை குத்திட்ட உடனே 12-13 வசனத்தை பார்த்தீங்கன்னா, 25-12-13 பார்த்தீங்கன்னா என்னாக? 25-12-13 ஆகையா இதோ அவனுக்கு என் சமாதான உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராகியம் பாராட்டினபடியா, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே பாவ நிவர்த்தி செய்தபடியா, அவனுக்கு பின்வர சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்தை அவனை கொடுத்து ஆஸ்வதிச்சிரு. ஏன்?
கர்த்தருக்கு பண்ண வைராக்கியம். ஆமே. அப்ப முன்னோர்களுக்கு தப்பு பண்ணியிருந்தா கூட கர்த்தர் நம்ம மாற்ற முடியும், உன்னால என்னாலையும் மாற்ற முடியும். ஆமே. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நம்ம முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகள் ஒருவேளை நம்ம சரியா இல்லை அப்படின்னா, ஒருவேளை சரியா இல்லை என்றால் கூட அந்த வார்த்தையை கர்த்தர் நம்ம வாழ்க்கை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். இப்ப வாசிக்கிற உபாகமத்துல வாசிக்கலாம் வாங்க. அங்க விட்டுட்டீங்களா? இவ்விதமா கர்த்தர் சொன்னபடி சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்தில் என் நீதியின் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்தரிக்க பண்ணினார் என்று கர்த்தர் அழைத்து வந்தன சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய அப்படின்னா நான் நல்லவன் இல்லை அப்படின்னா கூட என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்த என்னது அப்படி அடுத்த வார்த்தை பயன்படுத்துறாரு. அவர் ஆபிரகாமுக்கோ அன்பு வைத்து கர்த்தர், முக்கியமான வார்த்தை, கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை கிருபையையும் என்னவா. அப்ப நீ நல்லவன்றதுனால உனக்கு குழந்தைங்க விடல, மாறாக என்ன உங்க தாத்தாவுக்கு அவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? இந்த பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துல உன்னை கொண்டு போய் என்ன பண்ணுவேன்? ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன், சீக்கிரம் சொல்லுங்க. பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துல யாரை கொண்டு விடுவேன்? உன்னை கொண்டு விடு பண்ண. யாருக்கு சொல்லிட்டேன்? உங்க தாத்தாவுக்கு சொல்லிட்டேன். உங்க தாத்தாவுக்கு சொல்லிட்டேன். அதனால நீ நல்லவன் இல்லைனா கூட நான் என்ன செஞ்சுதான் ஆகணும். நான் சொல்லிட்டேன், நான் செய்யணும். நான் சொல்லிட்டேன். சரி, அன்னைக்கு ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெறக்கூடிய அளவுக்கு வாழ்ந்துட்டார். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெறக்கூடிய அளவுக்கு வாழ்ந்துட்டாரு. அதனால வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு. அந்த சொன்ன வார்த்தையை அவன் பேரனும் பிள்ளைகளும் நல்லா இல்லைன்னா கூட நிறைவேற்றிட்டார். ஒண்ணு உள்ள போல ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெறக்கூடிய எல்லையில இருந்தாரு. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். அந்த வாக்கு பண்ணதனால அவன் பிள்ளையும் அவன் பேர பிள்ளையும் நல்லா இல்லைனா கூட என்ன செஞ்சிட்டாரு? நான் சொல்லிட்டேன், அதனால என்ன செஞ்சு ஆகணும், நான் செஞ்சே ஆகணும் கொண்டு போய் சேர்த்துட்டார். இல்லையா? இன்னைக்கு நீயும் நானும் மட்டும் நல்லா வாழ்ந்துட்டோம்னா நம்ம பிள்ளைங்க நல்லா வாழலாம் கூட கத்த ஆசை வச்சிருவாரு. நம்மளே நல்லா வாழல எப்படி பிள்ளை ஆஸ்வதிக்க? எத்தனை பேர் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வாங்கியிருக்கிறீங்க? அட்டையில் எடுத்தோம், அது இல்லை. 1ஆம் தேதி அட்டையில் எடுத்தோமே, இந்த கிளி ஜோசி அடிக்கிற மாதிரி கிளி என்ன செய்யும்? அது என்னவோ தெரியலங்க, மேல கதை எடுக்கல, அது உள்ள அப்படி கையை விட்டு எடுப்போம். இல்லையா? ஏன்? மேல கதைலாம் சினிமா கதை, உள்ள கதை தான் வாக்குத்தத்தம். இல்லையா? அதனால வார்த்தை வேணும்னு சொல்ல, மாறாக என்ன, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறேன், உன்னை பெருக பண்றேன், உன்னை உயர்த்துறேன்னு ஏதாவது ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறியா? ஆபிரகாம் அன்னைக்கு அந்த வார்த்தையை வாங்குற இடத்துல இருந்ததுனால அவன் பேர பிள்ளைகள் சரிவேளை சில விஷயத்துல நல்லா இல்லைன்னா கூட அந்த பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிச்சார். இல்லையா? ஆசீர்வதிச்சாரா? இல்ல. அப்ப ஆபிரகாம் சரியில்லை போயிட்டு இருந்தா ஆபிரகாம் மட்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற எல்லையில வாழாம போயிட்டு இருந்தா அதுக்குதான் தலைப்பாட அடிச்சுக்கிறது. என்னது? இன்னைக்கு நீ நல்லா வாழ்ந்துரு, நீ சரியா இருந்துரு, பிற்கால சந்ததி என்னவா இருக்கும்? கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கும். எசேக்கியா மட்டும் கொஞ்சம், ஐயா மிஸ்டேக் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, நான் செஞ்சது தப்பு, அவனை கூட்டது தப்பு, என் வீட்டில் சுத்தி காட்டுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னா பின்னாடி மனசேக போயிருக்க மாட்டான், பாபிலோனுக்கு போயிருக்க மாட்டான். இல்லையா? ஏன் பாபிலோனுக்கு மனசே போனா? வீட்டில் கூட்டம், இது கிச்சனு, இது டைனிங் டேபிள், இது டிவி, இது சினிமா ஓடும், இது சேனல் ஓடும், அப்படி ஒவ்வொன்றா கூட காட்டின பாரு. யாருக்கு? இன்னைக்கு வீட்டுக்குள்ள யாரை கூப்பிடக்கூடாது, வீட்டுக்குள்ள கூப்பிட்டாச்சு, எதை காட்டக்கூடாது அதெல்லாம் காட்டின்னு இருக்கிற. எது? வீட்டுக்குள்ள வந்த ஒரு ஆளுக்கு இதை பாரு, இது இப்ப வாங்கினது, அது அப்ப வாங்கினது, அது அப்ப வாங்கினது. அவர் பார்த்தார், அப்படியாப்பா, இது எப்ப வாங்க போற? சிலருக்கு புரியல. சரி, தோத்துறோம். அதெல்லாம் வாங்கிட்ட இல்லையா? இப்ப அடிமைத்தனவனை வாங்கணுமா, இது எப்ப வாங்க போற?
வீட்டில் யாரை கூப்பிடணும் யாருக்கு எதை காட்டணுமோ அவங்களுக்கு எதை காட்டணும் இல்லையா? ஆக மொத்தம் வாங்கய்யா வாதியாரையா கூட்டு உட்கார வச்சு மொத்தத்தையும் காட்டாத. பின்னாடி சாபம் வந்துடும், பின்னாடி அடிமைத்தனம் வந்துடும். உன் பிள்ளை அடிமைத்தங்க கதறுமா, மனாசங்க கதறுமா. யாரை வீட்டுக்குள்ள அனுமதிக்கணுமோ அவனை அனுமதிக்கணும். ஆண்டவர் கேட்கிறாரு, இசைக்கியா யார் இவங்க? அவங்க வெளிநாட்டில் வந்து நிற்கிறாங்க. எங்க நினைக்கிறாங்க? எங்க நினைக்கிறாங்க? வெளிநாட்டுல இருந்து வந்து நிற்கிறாங்க. என்ன பார்த்தாங்க? எல்லாத்தையும் காட்டினேன். என்ன காட்டினானா? எல்லாத்தையும் காட்டிட்டேன். எல்லாத்தையும் உடனே சொன்னார், அப்படியாப்பா சரி இப்ப காட்டல, அதனால நாளைக்கு உன் புள்ள பாபிலோனுக்கு அடிமையா போவான். அவன் சொன்னான், சரி நானாவது நிம்மதியா தட்டு போறேன் போ. நானாவது பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, ஏசேக்கா தான் அப்படி போயிட்டான். உங்களை பார்த்தா தங்க மாதிரி தெரியுறீங்க. உங்களை பார்த்து எப்படி தெரியுறீங்க? தங்க மாதிரி தெரியுறீங்க இல்லையா? இப்போ ஏகப்பட்ட ரேட்டு தங்கம், அதனால அது மாதிரி தெரியுறீங்க. அதனால எப்படி இருங்க, நீங்க எப்படி இருக்க மாட்டீங்க நம்புறேன். அதனால பின்னாடி வர பிள்ளையை பார்த்து கொஞ்சம் கவலையா இருங்க. பின்னாடி வர பள்ளியை பார்த்து கொஞ்சம் கவலை இருங்க. ஐயோ என் பிள்ளை அடிமையை போகக்கூடாது, என் பிள்ளை அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, என் பிள்ளை ராஜா மாதிரி வாழணும், என் பிள்ளை ராஜா மாதிரி இருக்குன்னு நினைச்சேன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு கவனமாக இருப்பேன், இன்னைக்கு ஒழுக்கமாக வாழுவேன், உண்மையாக வாழுவேன், நீதியாக வாழுவேன், யதார்த்தமாக வாழுவேன், சரியாக வாழுவேன். நாளைக்கு உன் பிள்ளைக்கு கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியும். ஆமென். ஆனால் அவர் பார்த்தாரு, அவங்க தாத்தா ஆபிரகாம் நல்லா வாழ்ந்ததுனால இன்னைக்கு அவன் பேர பிள்ளைங்க என்னவா இருக்குதுன்னா ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவர் சொல்லிட்டா, உனக்காக அதை கொடுக்கலையா? நீ நல்லவனால கொடுக்கல, நீ அற்புதமானவனை கொடுக்கல, நீங்க ஆசீர்வாதமானவனை கொடுக்கல. நான் எப்படி கொடுத்தேன் தெரியுமா? உங்க தாத்தா ஆபிரகாமுக்கு சொன்னேன், உங்க தாத்தா ஆபிரகாமுக்கு சொல்லிட்டேன். அதனால என்ன செய்யறேன்? நான் கொடுத்தாகணும். ஏன்னா நான் சொன்னா செஞ்சிடணும், நான் சொன்னா செஞ்சிடணும். அதனால உங்க தாத்தாவுக்கு சொன்னேன். தாத்தாவுக்கு சொன்னதே செய்யறாரு, நமக்கு சொன்னதை செய்ய மாட்டாரா? ஐயா நம்ம தாத்தாவுக்கு சொன்னதே செய்வாரானா? நமக்கு சொன்னதை செய்ய மாட்டாரா? இன்னைக்கு ஆண்டவர் எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவரை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? அவர் சொன்னா செஞ்சிருவார். அவர் மனமாற மனிதன் அல்ல. சாமியார் சொல்லுவாரு, அவர் பொய் சொல்ல ஒரு மனுபுத்திரன் அல்ல. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல அழகா சாமுவேல் சொல்லுவா. என்ன சொல்லுவா? இந்த ஆண்டவரை பத்தி சொல்லும்போது சாமுவேல் அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் மனமாற அவர் மனுஷன் அல்ல, அவர் பொய் சொல்ல ஒரு மனுபுத்திரனும் அல்ல. இஸ்ரவேலை ஜெயபலமானவர், பொய் சொல்லவே மாட்டார். அவர் சொன்னதை குறித்து ஐயோ இவனுக்கு அப்படி சொல்லிட்டு ஐயோ கொடுக்க கூடாது அப்படி நினைக்க மாட்டார். தான் சொன்னதை கொடுத்து மனஸ்தாபப்படவும் மாட்டார். மனமாற மனுஷன் அல்ல. அடுத்த வார்த்தை, பொய் சொல்ல. அப்ப அவர் யார்? என்ன செய்ய மாட்டார்? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு நாள் பொய் உரையாத தேவன். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் பொய் உரையாத தேவன். பொய் சொல்லாததான் அவர் சொன்னா செஞ்சு முடிச்சிடுவா. அப்படிப்பட்ட அறிவு எனக்கு திருச்சபைக்கு வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. தாத்தாவுக்கு சொன்னதை நிறைவேற்றிட்டார். யாருக்கு சொன்னதை? தாத்தாவுக்கு சொன்னதை நிறைவேற்றிட்டார். அம்மாக்கு சொன்னதை அவங்க அப்பாவுக்கு சொல்றார். இப்ப யாரு? இவனுடைய மருமக யாரு? ரெபேக்கா. யாரு மருமக? ஆபிரகாமுடைய மருமக யாரு? ஒரு முக்கியமான கதை சொல்லணும். சரி நிறைய பேர் கோச்சுங்க வேணாம். அதனால என்ன சொல்றா? ரெபேக்கா அவ போய் கேட்டா, 2 பிள்ளைகளுக்கு உள்ள ரொம்ப ஒரே பெயினா இருக்கு, என்னதான் நடக்குது எனக்குள்ள அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்டான் இல்லையா? உடனே கதை சொன்னார், உன் பிள்ளையில உன் வயிற்றுல 2 பிள்ளை இருக்குது, அதில் ஒரு பிள்ளை ரொம்ப மோசமானவன், ஒரு பிள்ளைக்காரன் பாரு அவன் மகா தந்திரவாதி. மகா இந்த சின்ன சகலம் எப்படி இருக்கும்? இந்த சின்ன சகலம் கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் இதுதான் இல்லையா? அந்த பெருசுங்க இருக்கு பாரு அது அப்படியே இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த சின்னசுங்க இருக்குது பாரு ரொம்ப கவனமாக இருக்கணும். மொத்தமாக சுரண்டிடுங்க, அவன் பார்க்குறான் இந்த மூத்தவன் இளையவனை சேவிப்பான், இந்த இளையவன் பெரிய ஆளாக இருப்பான். அவர் சொன்னார், ஆனால் பிறந்தது வித்தியாசமாக இருக்குது. பிறந்தது நான் நினைச்சேன் இவன் தான் முதல்ல பிறந்து ஆஸ்வாதம் பார்த்தா இவன் வந்து பிறந்துட்டானே, இது வந்து என் வயிற்றுல பிறந்துச்சு அப்படின்னு ரொம்ப சோச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொன்னதை ஒரு நாள் கர்த்தர் நிறைவேற்றாம விடவே மாட்டார். கர்த்தர் சொன்னதை ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்ய மாட்டான்? நிறைவேற்றாம விடவே மாட்டான். கர்த்தர் ரெபேக்காளுக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறார். 28ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சு நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது வாசிக்க நேரம் இல்லை, நான் வேகமா சம்பவத்தை மட்டும் சொல்றேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. 36ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு அந்த இடத்துக்கு வந்தவொடனே அவனை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறான். யாக்கோபை தேவன் மகிமையா தேவன் ஆஸ்வதிக்கிறான். யாருக்கு சொன்ன வார்த்தை? அம்மாவுக்கு சொன்ன வார்த்தை. அம்மாவுக்கு
வார்த்தை இவருக்கு சொன்ன வார்த்தை. யாருக்கு சொன்ன வார்த்தை? தலைவர் யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை. என்னது? நீ போ, உன் கூட இருப்பேன், உன்னை திரும்ப தேசத்தை கொண்டு வருவேன், நீ சொன்னதை செய்து நான் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொன்னாரு. 20 வருஷம் ஆச்சு, கத்த சந்திச்ச மாதிரி தெரியல. அவ்வளவுதான், சரி முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நம்ம எங்க போக முடியாத போல இருக்கு, இவனுக்கே கடைசி வரைக்கும் இவனுக்கே ஆடு மேய்ச்சிட்டு போயிடும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது கத்த சொப்பனத்தை தோன்னா, யாக்கோப்பே உன்னை சந்திச்சு, உனக்கு பெத்த லூசில் இருக்கும்போது உனக்கு சந்திச்சு, உனக்கு தரிசனமாகி, உனக்கு கத்த அதிசமான கத்த நானே அன்னைக்கு சொன்னேன், உன்னை திரும்ப தேசத்துக்கு கொண்டு வருவேன், உன்னை ஆஸ்வதிப்பேன் சொன்னேன். எழுந்து உன் படுக்கை எடுத்து எங்க போ, நீ முகதம தரிசனமான அந்த லூசுக்கு போ, அந்த பெத்தேலுக்கு போ, அங்கே உன்னை ஆஸ்வதிப்பேன்னு கர்த்தருடைய கரமனை சந்திச்சு கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவனை கைவிடவே இல்லை. மாமனர் அழிக்க எளிமினா, மச்சான் அழிக்க எளிமினா, எவன் அழிக்க எளிமினாலும் கர்த்தர் ஒருவனை சொன்னா, லாபானுக்கு சொப்பத்தில் சொன்னா, லாபா நீ சந்திக்க போறவன் யார் தெரியுமா? அவன் ஏன் பிள்ளை, அவன் கிட்ட நன்மையை தவிர ஒரு தீமையும் பேசாதபடி எச்சரிக்கை இரு என்று லாபானை எச்சரித்து, யாக்கோபு பிள்ளைகளை எச்சரித்து பத்திரமா கொண்டு சேர்த்து அவன் ஆசீர்வதிச்ச தேவன். 3 பேர் கண்டுபிடிச்சாங்க. கர்த்தர் சொல்லிட்டா நிறைவேற்றி முடிச்சிருவா, கர்த்தர் சொல்லிட்டா நிறைவேற்றி முடிச்சிருவா. அவர் மரம் மாற, அவர் மனுஷன் அல்ல, அவர் பொய் உரியாத தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் என் பழைவனம் பொய் உரியாத தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் என் பழைவனம் பொய் உரியாத தேவன். அவர் சொன்னா, அவர் சொன்னா அவர் செய்து முடிப்பா, அவர் சொன்னா அவர் செய்து முடிப்பா, அவர் சொன்னா அவர் செய்து முடிப்பா. இது ஆபிரகாமின் சந்ததிய சுதந்திரம், இது ஆபிரகாம் சந்ததி கொடுத்த வாக்கு. இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் என்னைக்கு பலமாய் இறங்குகிறார். கர்த்தருடைய கரம் அந்த யாக்கோபை சந்திச்சது. அன்னைக்கு லாபானை சந்திச்சது. 10 முறை சம்பளத்தை மாத்தினான். ஆனாலும் யாக்கோபின் ஆசையை தடுக்க முடியல. 10 முறை சம்பளத்தை மாத்தினான். அபகரிக்க நினைச்சான், ஏமாத்த நினைச்சான். ஆனாலும் ஆண்டவர் ஆபா அந்த யாக்கோபின் தேவன் அவனை அபகரிக்க விடல, அவனை அபகரிக்க விடல, அவனை அபகரிக்க நினைச்சான், அவனை ஏமாத்த நினைச்சான். ஆண்டவர் விடல, ஆண்டவர் விடல. பலமா இறங்கினா, பலமா இறங்கினா, கடாவா மாத்தினா, அவனை ஆசீர்வதிச்சான். ஆசீர்வாதத்தோடு 2 பரிவாரத்தோடு ஸ்ரீமலரமான கதடா அல்மர கதடா 2 பரிவாரத்தோடு, 2 பரிவாரத்தோடு. இன்னைக்கு ஒண்ணு இல்ல நினைக்காத, இன்னைக்கு ஒண்ணு இல்ல நினைக்காத. உனக்கு 2 பரிவாரம், உனக்கு 2 பரிவாரம், உனக்கு 2 பரிவாரம். கர்த்தர் வச்சுக்க 2 பரிவாரம், கர்த்தர் வச்ச 2 ஆசீர்வாதம். ஸ்ரீமலத்தோடியா இயேசுவி நாமத்தா, இயேசுவி நாமத்தா, இயேசுவி நாமத்தா. அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு, ஆண்டவர் அறிந்த சந்ததிக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். 2 பரிவாரத்தோடு, 2 பரிவாரத்தோடு, 2 பரிவாரத்தோடு. நீ வாங்குற நபரா இருக்க மாட்ட. கத்த யாருக்கு சொல்றான்? நீ வாங்குற நபரா இருக்க மாட்ட, நீ கொடுக்கிற நபரா மாறுவ. உன் நிலைமை சீக்கிரம் மாறும். யாக்கோபே, 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 உன் நிலைமை சீக்கிரம் மாறும், உன் நிலைமை சீக்கிரம் மாறும். நீ வாங்குற நபராக அல்ல, நீ கொடுக்கிற நபரா மாறுவ. 2 பரிவாரத்தோடு ஸ்ரீமலரதடா அல்மரகதா 2 பரிவாரத்தோடு, 2 பரிவாரத்தோடு, 2 பரிவாரத்தோடு. கத்தடா அல்மரகமான கப ரிமலர மன ஷபதட ரிமலர மன கபதட ரிமலர மன ஷபதட ரிக்கத்துடி அந்த இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. உன்னை அபகரிக்க நினைக்கல, உன்னை ஏமாத்த நினைக்கல. 10 முறை சம்பளத்தை மாத்தலாம், 10 முறை சம்பளத்தை மாத்தலாம். நீ யாரை நம்படியும் அவங்க கூட கைவிடலாம். உன்னை நம்பினவர்கள் உனக்கு துரோகப்படலாம். ஆனா கர்த்தர் துரோகம் பண்ணுகிறவர் அல்ல, கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல, கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடாத தேவன், உன்னை கைவிடாத தேவன், உன்னை கைவிடாத தேவன். அபிஷேக நதி நானே அகிலமெங்கோ பரவிடுவே. அபிஷேக நதி நானே அகிலமெங்கோ பரவிடுவே. அபிஷேக நதி நானே அகிலமெங்கோ பரவிடுவே. அபிஷேக நதி இயேசுவின் நாமத்தா. எங்க ஆசீர்வாதம் பரவட்டும், எங்க ஆசீர்வாதம் பெருகட்டும், எங்க ஆசீர்வாதம் பரவட்டும். பரவி பாய்கிற ஆறுகளை போல, பரவி பாய்கிற ஆறுகளை போல ஸ்ரீமாலாரா அல்மாராகா ஸ்ரீமாலாரா ஸ்ரீமாதாரா பரவி பாய்கிற ஆறுகளா, பரவி பாய்கிற ஆறுகளா. எங்க பிள்ளைகளை மாற்றும், எங்க பிள்ளைகளை மாற்றும், எங்க பிள்ளைகளை மாற்றும். எங்க ஆசீர்வாதம் பரவி பாய்கிற ஆறுகளை போல. அல்மரக மன ஷபதட நீ மனர மன கபதட நீ மனர மன கபதட அல்மரக மன ஷபதுட இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. பரவி பாய்கிற ஆறுகளா, பரவி பாய்கிற ஆறுகளா. எங்க ஒவ்வொருடைய ஆசீர்வாதம், எங்கள் ஒவ்வொரு
எங்கள் ஆசீர்வாதம் பெருகட்டும், எங்கள் ஆசீர்வாதம் பெருகட்டும், எங்கள் ஆசீர்வாதம் பெருகட்டும், எங்கள் ஆசீர்வாதம் பெருகுவதாக, எங்கள் ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து. எதிரானே ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. மகிழ்ச்சிக்கு காரியம், மகிழ்ச்சிக்கு காரணம், மகிழ்ச்சிக்கு காரணம் இயேசுவின் நாமத்தா. புலம்பலுக்கு எதிரானவர்களா, சண்டைக்கு எதிரானவர்களா, கொல்ல கொச்சல் எதிரானவர்களா, துக்கத்துக்கு எதிரானவர்களா, ஓ வருவாங்க பாட்டு. ஆசீர்வாத பாத்திரமா, ஆசீர்வாதத்தின் பாத்திரமா, ஆசீர்வாதத்தின் பாத்திரமா. அத்தனை பேரையும், அத்தனை பேரையும், அத்தனை பேரையும், அத்தனை பேரையும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமா, ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களா கர்த்தர் மாற்றி விடுங்கப்பா, மாற்றி விடுங்கப்பா, மாற்றி விடுங்க இயேசுவின் நாமத்தில், மாற்றி விடுங்க இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வாதத்தின் பாத்திரம் மாற்றி விடுங்க, ஆசீர்வாதத்தை பாட்டை மாற்றி விடுங்க. அப்படி இருக்கிற முழங்கால் படியிட்டு, அப்படி இருக்கிற முழங்கால் 2 நிமிஷம் முடிக்க போறேன். அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இது வரைக்கும் உம்மை அறியாம போனதுதான் என் ஆசீர்வாதத்துக்கு தடையினா, உம்மை சரியான விதத்தில் அறிய வேண்டிய விதத்தில் ஐயோ என் ஆண்டவர் சொன்னா செஞ்சிருவா, என் ஆண்டவர் சொன்னா செஞ்சிருவா, என் ஆண்டவர் சொன்னா செஞ்சிருவா, என் ஆண்டவர் சொன்னா செஞ்சிருவா. அவர் பொய் உரியாத தேவன், அவர் எவ்வளவு விட பொய் உரியாத தேவன், அவர் எவ்வளவு விட பொய் உரியாத தேவன் என்பது நான் அறியாம போனதுதான் என் ஆசீர்வாதத்துக்கு தடையினா, என் ஆசீர்வாதத்துக்கு தடையினா. இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள, உம்மை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள, உம்மை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள. கர்த்தர் சொன்னா அவர் நிறைவேற்றி முடிப்பார், கர்த்தர் சொன்னா அதை நிறைவேற்றி முடிப்பார். உம்மை பற்றி சரியான விதத்தில் நான் அறிந்து கொள்ளக்கூடியவளா ஸ்ரீமாலா ராதா அல்மா ராகாதா விமானா ராதா விமா ஹல்வரோ ரக்கமன சபதடா விமா லரமன கபா. அப்படிப்பட்ட தீர்மானம், அப்படிப்பட்ட தீர்மானம் உள்ளத்தின் ஆழத்தில், உள்ளத்தின் ஆழத்தில் புறப்பட்டு வருவதாக, புறப்பட்டு வருவதாக, புறப்பட்டு வருவதாக. சிவா கதட அல்மரக்க மன கபத நீமா நர மன கபத அல்மரக்க மன சபா. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தீர்மானம், அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தீர்மானம் ஒவ்வொரு நாமங்களும் புறப்பட்டு வருவதாக, புறப்பட்டு வருவதாக, புறப்பட்டு வருவதாக. அந்த தீர்மானம் தான் உன்னை ஆசீர்வதிக்குமான அந்த ஆழமான தீர்மானத்தை எடு, அந்த ஆழமான தீர்மானத்தை எடு, அந்த ஆழமான தீர்மானத்தை எடு. அந்த தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு மேல, அந்த ஆழமான தீர்மானத்தை எடுக்க அத்தனை பிள்ளைகளுக்கு மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அபிஷேக ஆசீர்வாதம் ஒவ்வொருவரும் அமருவதாக இயேசுவின் நாமத்தினால, அமருவதாக இயேசுவின் நாமத்தில், அமருவதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எழுப்பி